ஒரே நிமிஷம். ஓகே ரெக்கார்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. யா Start இது ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டிஆர்எஸ் உடைய அதுக்குள்ள இருக்க ஃபீச்சர்ஸ் பார்க்க போறோம். டிஆர்எஸ் நீங்க ரொம்ப கிளியரா இருந்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியா இருக்கும், உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். டிஆர்எஸ்ல நம்மளுக்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் நம்ம வந்து விஎம்வேர்ல வந்து ஒரு நல்ல ஃபீச்சர் சூப்பரானது அப்படின்னா நம்ம இதை கூட சொல்லலாம். இப்ப கிளஸ்டர் போயிடுறீங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் என்னென்ன பார்க்க போறோன்றத நான் ஜஸ்ட் என்னுடைய நான் ஒரு குயிக்கா ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், என்னுடைய ஸ்கிரீனு. ஸோ நம்ம என்ன பார்க்க போறோன்றத நம்ம பார்த்துடலாம். அசோக் நீங்க ஹோல்ட் ஆன் அப்படியே இருங்க, நான் ஜஸ்ட் ஒரு 5 minutes என் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் நம்ம உங்ககிட்ட வந்துடலாம். ஓகே ஓகே. சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு என் ஸ்கிரீன் தெரியுதுங்களா எல்லாருக்கும்? ஃபாண்ட் சைஸ்க்கு கொஞ்சம் பெருசு பண்ணா நல்லா இருக்கும். சின்னதா இருக்கு. ஃபாண்ட் சைஸ் பெருசு பண்ணவா? ஆல்ரெடி 100%ல தான் இருக்கு. இப்போ ஓகேவா? வெயிட் ஐ திங்க் ரொம்ப பெருசா பண்ணிட்டேன். செக் பண்ணுங்க. 1 செகண்ட். கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிட்டு ஸ்க்ரால் அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெருசா வரும். இப்போ உங்களுக்கு பெருசா தெரியலங்களா? ஆல்ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஓகே ஓகே. இப்போ ஓகே இல்ல? 1 செகண்ட். ஹலோ. ஓகே, நான் கிளாஸ்ல இருக்கேன். ஓகே கைஸ், ஐ அம் பேக். ஃபைன். சோ இப்போ ஓரளவுக்கு தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ ஓகே மேம். ஓகே. சோ நம்ம இன்னைக்கு வந்து டிஆர்எஸ் உடைய ரூல் பார்க்க போறோம். அஃபினிட்டி, ஆன்டி அஃபினிட்டி, ரன் ஆன் ஹோஸ்ட். இந்த 3 ரூல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல மெயினா எது அப்படின்னா அஃபினிட்டி ரூல், ஆன்டி அஃபினிட்டி ரூல் கேட்பாங்க. நீங்க இன்டர்வியூல கூட கண்டிப்பா கேட்பாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கூல்ல எல்லாம் காலேஜ்ல எல்லாம் சொல்லுவாங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அது மாதிரி இது இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரிஞ்சுக்கோங்க. சோ அஃபினிட்டி ரூல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த டிஆர்எஸ் எனேபிள் பண்றோம் அப்படின்னா இந்த ரூல் எல்லாமே அப்ளிகபிள் அதுக்கு. ஓகேங்களா? நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம், நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். சோ அஃபினிட்டி ரூல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப நிறைய வர்ச்சுவல் மெஷின்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு உங்க சர்வர்ல. இந்த 2 வர்ச்சுவல் மெஷின்ஸுமே லைக் ஓகே. சோ வர்ச்சுவல் மெஷின் இப்ப ரன் ஆயிட்டு இருக்கு. இது நிறைய வர்ச்சுவல் மெஷின் ரன் ஆயிட்டு இருக்கு, கரெக்ட்டுங்களா? இப்ப எந்த சீக்வல் டேட்டாபேஸா இருக்கலாம், இல்ல வெப் சர்வரா இருக்கலாம், இல்ல வேற எதனா சர்வரா இருக்கலாம், டிப்ளாய்மெண்ட் சர்வரா இருக்கலாம், ஐ மீன் டெவலப்பர், டெஸ்டர் சர்வர், இது மாதிரி நிறைய சர்வர் ரன் ஆயிட்டு இருக்கு ஒரு கிளஸ்டருக்குள்ள, ஐ மீன் ஒரு ஹோஸ்டுக்குள்ள. சோ இது எப்படி எதுக்காக இந்த அஃபினிட்டி ரூல் கொண்டுட்டு வரும் அப்படின்னா, மெயினா இப்ப வந்து வெப் சர்வர், டேட்டாபேஸ் சர்வர் எல்லாமே வந்து இப்போ ஒரு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நிறைய பிசினஸ் வந்து எப்படி ப்ரிஃபர் பண்றாங்கன்னா, வெப் சர்வரையும் டேட்டாபேஸ் சர்வரையும் ஒரே ஹோஸ்டுக்குள்ள போடுறதுக்காக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன் அப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, லேட்டன்சி இஷ்யூ வராது. இப்ப ஒரே ஹோஸ்டுக்குள்ள ரெண்டுமே கனெக்டிவிட்டி வேணும் இல்லையா?
நம்ம அப்ளிகேஷனுக்கும் ஒரு வெப் சர்வருக்குமே கனெக்டிவிட்டி வேணும் இல்லையா? ஐ மீன் டேட்டா பேஸ்க்குமே கனெக்ஷன் இருக்கு. நம்ம எந்த ஒரு பேஜ் லோட் பண்ணாலும் எல்லாமே ஒரு கனெக்ஷன்ஸ் தான் கரெக்ட்டுங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அந்த லேட்டன்சி இஷ்யூ நம்ம அவாய்ட் பண்றதுக்காக இந்த அஃபினிட்டி ரூல் அந்த வெர்ச்சுவல் மெஷினுக்காக 2 வெர்ச்சுவல் மெஷினோ இல்ல 3 வெர்ச்சுவல் மெஷினோ எத்தனை வெர்ச்சுவல் மெஷினோ அதெல்லாம் நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஹோஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அத ஒரு ரூல் கிரியேட் பண்ணிட்டோம்னா அந்த ஹோஸ்ட் ஒரு இஎஸ்எக்ஸ் அந்த ஐ மீன் அந்த விஎம்ஸ் ஒரு இஎஸ்எக்ஸ்ஐ ஹோஸ்ட்ல மட்டும்தான் இருக்கும். செப்பரேட் ஆகாது. வேற வேற ஹோஸ்டுக்கு செப்பரேட் ஆகாது. இப்ப புரியுதுங்களா? அஃபினிட்டி ரூல்னா கிளியரா? ஓகே மேம். ஓகே. கிளியர்ல? ஓகே. அஃபினிட்டி ரூல்னா சிம்பிள், வெரி சிம்பிள். சில விஎம்ஸ் வந்து டிபெண்டன்சி இருக்கும். இப்ப லைக் வெப் சர்வர், அப்ளிகேஷன் சர்வர் டிபெண்டன்சி இருக்கும். அந்த விஎம் வந்து ஒரே ஹோஸ்ட்ல தான் ரன் ஆகணும். பிகாஸ் ஆஃப் லேட்டன்சி இஷ்யூக்காக அந்த ஏன்னா அவன் சொல்றவன் எனக்கு எந்த இஷ்யூவும் லேட்டன்சி இஷ்யூ வரக்கூடாது. நான் இப்ப வந்து ஏதோ ஒரு கூகுளோ ஏதோ ஒன்னு லாகின் பண்ணனா எனக்கு ரொம்ப ஸ்மூத்தா ரொம்ப ஃபாஸ்டா இருக்கணும். ஸோ அது மாதிரி எந்த லேட்டன்சி இஷ்யூவும் வரக்கூடாதுன்றதுக்காக அவாய்ட் பண்றதுக்காக 2 ஹோஸ்டையும் 2ஓ இல்ல 3ஓ எத்தனை விஎம்ஸ்னாலும் வந்து ஒரே ஹோஸ்ட்ல போட்டிருப்பாங்க. அதுதான் அஃபினிட்டி ரூல். ஓகேவா? சோ இப்ப ஆன்டி அஃபினிட்டி ரூல் என்ன அப்படின்னா இது அப்படியே ஆப்போசிட். மேடம் இந்த அஃபினிட்டி ரூலுக்கு ஏதாவது சினாரியோ மாதிரி சொல்லுங்க. அஃபினிட்டி ரூல் சினாரியோனா மெயினா வந்து இப்ப வந்து நீங்க ஏதோ ஒரு போர்ட்டல் லாகின் பண்றீங்க. ஏதாச்சும் ஒரு போர்ட்டல்னு வச்சுக்கோங்க. இப்ப கூகுளே வச்சுக்கோங்க. இப்ப கூகுளுக்கு வந்து டேட்டாபேஸ் சர்வர் இருக்கா? அதுக்கு ஸ்டோர் பண்றதுக்கு டேட்டாபேஸ் சர்வர் இருக்கா? அது கண்டிப்பா வச்சிருப்பாங்களா? இன்னொன்னு வந்து வெப் சர்வர் இருக்குமா? அது டிப்ளாய்மென்ட் அது அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் போடுற சர்வர் இருக்குமா? சோ இப்ப இது 2 சர்வருமே ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்பீடாவும் ரொம்ப ஆக்சஸ் ஃபாஸ்டாவும் இருக்கும். இப்ப இது ரெண்டுமே வேற வேற ஹோஸ்ட். இப்ப வேற ஒரு ஹோஸ்ட் இருக்குன்னா நெட்வொர்க் எல்லாமே சேஞ்ச் ஆகும் இல்லையா? இந்த ஹோஸ்டுக்கும் இந்த ஹோஸ்டுக்கும் கனெக்ஷன் வர்றதுக்குள்ள நம்ம லேட்டன்சி வந்து லேக் ஆகும். சோ அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி சர்வர்ஸ் நம்ம ஒரே ஹோஸ்டுக்குள்ள போடுவோம். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட்ல தான் இருக்கணுமா? ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட வந்து நான் ஏன்னு சொல்றேன். இப்ப ஏ ஹோஸ்ட்ல மட்டும் தான் இது இருக்கணுமா அப்படின்னா இல்ல. நம்ம இது ரெண்டுத்தையும் மூவ் பண்ணி பி ஹோஸ்டுக்குள்ள கூட விடலாம், மைக்ரேட் பண்ணலாம். ஓகே. சோ பேசிக்கலி இந்த 2 ஹோஸ்டும் இந்த 2 விஎமும் ஒரே ஹோஸ்டுக்குள்ள இருக்கணும். இந்த அஃபினிட்டி ரூல் எப்படி செட் பண்றீங்கன்னா இந்த சப்போஸ் வி மோஷன் ஆச்சுனாக்கா ரெண்டு ஹோஸ்ட் ரெண்டுமே ஒண்ணா மைக்ரேட் ஆகும். வேற வேற ஹோஸ்ட் போகாது. சேம் எந்த ஹோஸ்ட் போனாலும் சேமா போகும். ஓகே. ஆமா, அதனால தான் அது அஃபினிட்டி ரூல் நம்ம எனேபிள் பண்றோமே. எங்க போனாலும் அது ரெண்டா மைக்ரேட் ஆகணும். ஓகே. சோ அப்படி இருக்கும்போது நம்ம அந்த லேட்டன்சி அவாய்ட் பண்ணலாம். சோ இது ரொம்ப பெனிஃபிட். பிசினஸ் வைஸ் பாக்கும்போது இட்ஸ் வெரி பெனிஃபிஷியல். ஓகே. ஓகே. சோ இதுதான் அஃபினிட்டி ரூல். நம்ம இப்ப ஆன்டி அஃபினிட்டி ரூல் போலாம். ஆன்டி அஃபினிட்டி ரூல் அப்படியே ஆப்போசிட். செப்பரேட் வெர்ச்சுவல் ஒரு 2 வெர்ச்சுவல் மெஷினோ இல்ல 3 வெர்ச்சுவல் மெஷின்ஸோ ரெண்டுமே வந்து செப்பரேட் ஹோஸ்ட்ல இருக்கணும். ஐ மீன் இஎஸ்எக்ஸ் ரெண்டு செப்பரேட் இஎஸ்எக்ஸ் ஹோஸ்ட்ல தான் இருக்கணும். நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன். ஆல் டேட்டா டிசி டொமைன் கண்ட்ரோலர் அண்ட் ஏடிசி அடிஷனல் டொமைன் கண்ட்ரோலர் கொடுத்துருக்கேன். சோ இப்ப ஒரு பிரைமரி டொமைன் கண்ட்ரோலர் ஃபெயில் ஆயிடுச்சு, அது ஏதோ டவுன் ஆயிடுச்சு, ஏதோ இஎஸ்எக்ஸ் ஃபெயிலோ இல்ல ஏதோ பிரச்சனைனால டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம கிட்ட ஏடிசி ரன் ஆயிட்டு இருக்கணும், அடிஷனல் டொமைன் கண்ட்ரோலர் ரன் ஆயிட்டு இருக்கணும் இல்லையா? அந்த ஏடிசியும் அதே இஎஸ்எக்ஸ் ஹோஸ்ட்ல இல்ல போயிடுச்சு, மைக்ரேட் ஆயிடுச்சு. பிகாஸ் டிஆர்எஸ்க்கு தெரியாது இல்லையா? அது மைக்ரேட் பண்ணும், லோட் பேலன்ஸை பொறுத்து மைக்ரேட் பண்ணும். அது வந்து டிசியும் ஒரே ஹோஸ்ட்ல மைக்ரேட் பண்ணிடுச்சு, ஏடிசியும் ஒரே இடத்துல மைக்ரேட் பண்ணிடுச்சுன்னா என்ன ஆகும்? இப்ப அந்த ஹோஸ்டே டவுன் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இருக்கும் இல்லையா? அதை அவாய்ட் பண்றதுக்காக டிசி ஒரு இஎஸ்எக்ஸ் ஹோஸ்ட்லயும் ஏடிசி ஒரு இஎஸ்எக்ஸ் ஹோஸ்ட்லயும் போடுறோம். சோ இது ரெண்டுமே எப்பவுமே செப்பரேட் இஎஸ்எக்ஸ் ஹோஸ்ட்ல தான் இருக்கணும். இப்ப வந்து ப்ரொடக்ஷன் சர்வர் 2 ப்ரொடக்ஷன் சர்வர் வச்சிருப்பாங்க நிறைய இடத்துல, 3 ப்ரொடக்ஷன் சர்வர் வச்சிருப்பாங்க. லைக் பேக்கப்காக இப்போ ஒன்னு டவுன் ஆயிடுச்சுன்னா இன்னொன்னு வந்து ரன் ஆகும் பிரைமரியா எடுத்துக்கிட்டு. சோ அது மாதிரி சிச்சுவேஷன்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 3 ப்ரொடக்ஷன் சர்வரையுமே ஒரே ஹோஸ்டுக்குள்ள வைக்க மாட்டாங்க. சோ அது செப்பரேட் ஹோஸ்டுக்குள்ள தான் இருக்கணும். டிஆர்எஸ் மைக்ரேட் பண்ணாலுமே இது 2 ஹோஸ்டையும் ஒரே ஐ மீன் 2 விஎம்மையும் நான் ஹோஸ்ட்னு சொல்லிட்டேன், 2 விஎம்ஸுமே ஒரே ஹோஸ்டுக்குள்ள வைக்காது, செப்பரேட்டா தான் மைக்ரேட் பண்ணும்.
இதுதான் ஆன்டி அஃபினிட்டி ரூல். நம்ம எல்லாமே இது வந்து எங்க எனேபிள் பண்ணனும், டிஆர்எஸ் எனேபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ரூல் எல்லாம் செட் பண்ணணும். ஆன்டி அஃபினிட்டி ரூல்ல ஏதாச்சும் டவுட் இருக்கா? மேடம் இதுவும் மைக்ரேட் ஆகும் தானுங்க ஆன்டி அஃபினிட்டி ரூல்ல வந்து மைக்ரேட் ஆகும். மைக்ரேட் டிஆர்எஸ் ஆகும். எனேபிள் பண்ணிட்டா, ஆமா டிஆர்எஸ் எனேபிள் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா லோட் பேலன்ஸ்க்காக மைக்ரேட் ஆயிட்டே இருக்கும் இல்லையா? சோ அப்படி மைக்ரேட் ஆகும்போது நம்ம இந்த அஃபினிட்டி ரூல் செட் பண்ணிட்டோம்னா இந்த 2 விஎம் எனக்கு வந்து ஒரே ஹோஸ்டுக்குள்ள இருக்க கூடாது அப்படின்னு நான் இதை செட் பண்றேன். அப்படி இருக்கும்போது டிஆர்எஸ் என்ன பண்ணும், ஓகே இதை செட் பண்ணிருக்காங்கன்னு டிஆர்எஸ் வந்து ஒரு விஎம் ஒரு ஹோஸ்டுக்கும் அனதர் விஎம் வந்து இன்னொரு ஹோஸ்டுக்கும் மைக்ரேட் பண்ணும். ஓகே. வேற யாருக்கும் டவுட் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா இல்ல இது வந்து பேஸ்ட் ஆன் ரிக்வயர்மென்ட் படி நீங்க வச்சிருவீங்க ஆன்டி அஃபினிட்டி இல்ல ஆமா அஃபினிட்டி. பேஸ்ட் ஆன் ரெக்வயர்மென்ட். இது வந்து Okay, நாங்களா பண்ண மாட்டோம். சோ இப்போ ஒரு இன்ஃப்ரா கிரியேட் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து ஈவன் இது பிசினஸ்க்குலாம் தெரியாது. பிசினஸ்க்கு வந்து இத பத்தி அந்த அளவுக்கு ரொம்ப ஐடியா இருக்காது. டெக்னிக்கலா அவங்க வந்து ஸ்டஃப் இருக்காது அவங்களுக்கு. நம்ம அவங்க கிட்ட சொல்லலாம், உங்களுக்கு இது மாதிரி இருக்கா, உங்களோட டேட்டாபேஸ் இவ்வளவு இருக்கா, சர்வர்ஸ் இவ்வளவு இருக்கா, இது உங்களுடைய ரெக்கமெண்ட் இதுவா, நீங்க இதை பண்ணிக்கலாம்ன்றத நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். மேம் இப்போ வந்து ஆன்டி அஃபினிட்டிக்கு வந்து டிசி ஏடிசி அதே மாதிரி அஃபினிட்டிக்கு வந்து டேட்டாபேஸ் அண்ட் அப்ளிகேஷன் இதே மாதிரி வேற எந்த சினாரியோ விஎம்க்கு இந்த மாதிரி செட் பண்ணுவாங்க? ஆன்டி அஃபினிட்டி ரூல்ல வந்து டிசி ஏடிசி சொன்னேன். அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் சர்வர். இப்ப வந்து 3 ப்ரொடக்ஷன் விஎம் இருக்கு சரிங்களா? ஏன் 3 ப்ரொடக்ஷன் விஎம் வச்சிருப்பாங்கன்னா வந்து ஒன்னு ஃபெயில் ஆயிடுச்சுன்னா இன்னும் 2 பேக்கப் எடுத்து ரன் ஆகும் அப்படின்றதுக்காக வச்சிருப்பாங்க. சோ அது மாதிரி ப்ரொடக்ஷன் மெயின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிரிட்டிக்கல் சர்வரை எப்பயுமே வந்து டிஃப்ரெண்ட் ஹோஸ்ட்ல தான் வச்சிருப்பாங்க. ஓகே. அது ஒண்ணுக்கு கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு இருக்காது. யா இது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இல்ல அது சப்போர்ட்டிவ்க்கா கேக்குறேன். இப்போ அதோட இப்போ ப்ரொடக்ஷன் 1 இருக்கு, அதோட சப்போர்ட்டிவ் வந்து ப்ரொடக்ஷன் 2 அப்படின்னா அது எல்லா லிங்கா இருக்கிறது வந்து தனித்தனியா வச்சிருக்கீங்க கரெக்ட்டுங்களா? ஆமா கரெக்ட்டா இருக்க கூடாது அப்படின்றதுக்காக. ஆமா கரெக்ட்டா அதேதான். இப்ப ஆர்டிஎஸ் சர்வர் எடுத்துக்கோங்க. ஆர்டிஎஸ் சர்வர் வந்து மல்டிப்ளை ஒரு 2-3 வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஆர்டிஎஸ் சர்வரை பத்தி தெரியுமான்னு தெரியல உங்களுக்கு. யாருன்னா தெரியுமா? நான் இப்ப அதை பத்தி எடுத்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். தெரிஞ்சா ஓகே, இல்ல வேண்டாம். ரிலேஷன் டேட்டாபேஸ் சர்வர். பட் அது எந்த இல்ல அது ரிமோட் டெஸ்க்டாப் சர்வீஸ்க்காக. பட் ஓகே அது வேண்டாம், நான் அது உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஓகே. சோ இது பேசிக்கலி இதுக்காக தான் மெயின் வந்து எனி கிரிட்டிக்கல் சர்வர் வந்து அவங்களுக்கு டவுனே ஆகக்கூடாது, எனக்கு 100% அவைலபிலிட்டி இருக்கணும் அப்படின்னும் போது டிஃப்ரெண்ட் ஹோஸ்ட்ல விஎம்ஸா வச்சிருப்பாங்க. ஒரு क्वेश्चन அந்த DCVM and ADCVM சொல்றீங்களா? DCனா டொமைன் கண்ட்ரோல் விஎம்மா இல்ல வேற எதுவும்? ADனா அடிஷனல் டொமைன் கண்ட்ரோலர். அடிஷனல் டொமைன் கண்ட்ரோலர். எஸ். ஓகே. சோ அப்ப இது செப்பரேட் வச்சிருக்கோம். ஆமா செப்பரேட்டா, கண்டிப்பா செப்பரேட்டா தான் வச்சிருப்பாங்க. எல்லா என்விரான்மென்ட்லயுமே இது கண்டிப்பா செப்பரேட்டா வச்சிருப்பாங்க. ஓகே. இப்போ ஏன்னா ஒரு ஹோஸ்ட்க்கு போயிடுச்சுன்னா இன்னொரு ஹோஸ்ட்ல இருக்க அடிஷனல் டொமைன் கண்ட்ரோலர் நம்ம எடுத்து பண்ணலாம் இல்லையா? இல்ல சில என்விரான்மென்ட்ல அந்த AD DC கான்செப்ட் இருக்காது இல்லையா? அது எப்படி டிசி கான்செப்ட் இருக்காது? எல்லாரும் ஆபீஸ்லயும் டொமைன் இருக்கும்ல? இல்ல டேட்டா சென்டர் இப்ப பெரிய டேட்டா சென்டர்ல அந்த கான்செப்ட் கிடையாது இல்லையா? பெரிய டேட்டா சென்டர்ல அந்த கான்செப்ட் கிடையாதுன்னு சொல்றீங்களா? லைக் டேட்டா சென்டர்ல வந்து இது மெயின்டைன் பண்ணாங்க. ஏன்னா கிளையன்ட் ஒவ்வொரு கிளையன்ட் டிஃபரெண்ட் கிளையன்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா? டேட்டா சென்டர் இது வந்து டொமைன் கண்ட்ரோலர் வந்து ஒரு கம்பெனிக்கு அது ரொம்ப முக்கியமானது. டொமைன் கண்ட்ரோலர் அது எப்படி டேட்டா இருக்காதுன்னு சொல்றீங்க கம்பெனிக்கு? இல்ல கம்பெனியோட விஎம் மெயின்டைன் பண்ணா அது இருக்கும். லைக் டேட்டா சென்டர்னு போகும்போது அந்த இடத்துல இந்த மாதிரி மெயின்டைன் பண்ண மாட்டாங்க இல்லையா? பிசிக்கலாவா? ஏன்னா நாங்க பிசிக்கல் சர்வரா இல்ல பிசிக்கல் சர்வர் கேக்குறீங்களா? நாங்க தெரியல கேட்ட இந்த क्वेश्चन அவங்க டேட்டா சென்டர்ல வந்து இந்த டொமைன் கண்ட்ரோல் இந்த கான்செப்ட்லாம் கிடையாது. ஏன்னா நாங்க செப்பரேட்டா தான் மெயின்டைன் பண்றோம்னு சொன்னாங்க. அதுதான் கேட்டேன். இல்ல நார்மலா டிசி ஏடிசி வந்து விஎம்ல மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லா கம்பெனியும் இது வச்சிருப்பாங்க. சரி ஓகே. எனக்கு டேட்டா சென்டர் வைஸ் எனக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு சரியா தெரியல. பட் இது டிசி ஏடிசி வந்து நார்மலா பிசிக்கல் சர்வரா வைக்க மாட்டாங்க. விஎம்ஆ மோஸ்ட்லி இப்ப எல்லாமே வர்ச்சுவலைசேஷனா வந்துட்டனால எல்லா கம்பெனியுமே வந்து இப்ப மைக்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. ஹோஸ்ட்ல தான் வச்சிருப்பாங்கல, ஒரு ஹோஸ்ட்ல டிசி ஏடிசி வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க கரெக்ட்டுங்களா? செப்பரேட் ஹோஸ்ட்ல வைக்கணும். அதுக்கு தான் ஆன்டி அஃபினிட்டி ரூல் எனேபிள் பண்றோம்.
ரைட். ஒரு விர்ச்சுவல் டிசி அண்ட் ஏடிசிக்கு வந்து ஆன்டி அஃபினிட்டி கிரியேட் பண்றீங்க. இது ஓகே. ரொம்ப பெனிஃபிட் தானே நம்மளுக்கு. இப்ப டிசி கரெக்ட். வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சோ நம்ம அப்ப என்ன பண்ண முடியாது, அந்த கம்பெனியை லாகின் பண்ண முடியாதுல்ல. யாருமே ஒருத்தவங்க கூட அதுல சர்வர் ஆக்சஸ் பண்ண முடியாது இல்லையா. லேப்டாப்பே லாகின் போயிடாது, பண்ண முடியாது இல்லையா, டவுன் ஆயிடுச்சுன்னா. சோ அந்த டைம்ல என்ன பண்ணும், ஏடிசி வந்து ஆன்லைன்ல தான் இருக்கு, அவைலபிளா இருக்கு. சோ அந்த டைம்ல இது ஆக்ட் பண்ணும். ஓகே. சோ ஓகே. இதுதான், இது வெரி குட் எக்ஸாம்பிள். நீங்க உங்ககிட்ட இன்டர்வியூ கொஸ்டின் கேட்டாலுமே நீங்க சூப்பரா இந்த எக்ஸாம்பிள் சொன்னீங்கனாலே உங்களுக்கு வந்து இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. சோ இதெல்லாம் நல்ல எக்ஸாம்பிள்ஸ், தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் ரன் ஆன் ஹோஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப வந்து இந்த இப்ப ஒரு ஹோஸ்ட் ரன் ஆகுது, ஐ மீன் ஒரு விஎம் ரன் ஆகுதுன்னா எனக்கு இந்த விஎம் இந்த ஹோஸ்ட்ல மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றது இருக்கு. ஆனா மோஸ்ட்லி இத ரொம்ப ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. பட் இது நான் கான்செப்ட் என்னன்னு சொல்லிடுறேன். இப்ப வர்ச்சுவல் மெஷின் வந்து எனக்கு இந்த ஹோஸ்ட்ல மட்டும் தான் ரன் ஆகணும் அப்படின்றத செட் பண்றதுதான் ரன் ஆன் ஹோஸ்ட். ஓகே. சோ இப்ப எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்ப எதனா ஒரு இப்ப லினக்ஸ் விஎம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப லினக்ஸ் விஎம் இருக்கு. 3 ஒரு 4 ESXi ஹோஸ்ட் இருக்கு ஒரு கிளஸ்டர்ல. நான் 2 ESXi ஹோஸ்ட்ல மட்டும்தான் லினக்ஸ் உடைய நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட், ஐ மீன் நெட்வொர்க் அடாப்டர் கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கேன். மத்த 2ல போல. மத்த 2ல நான் மைக்ரேட் பண்ணா ஒர்க் ஆகுமா விஎம்? ஆகாது. ஏன்னா என்னுடைய லினக்ஸ் நெட்வொர்க் அந்த VLAN நான் கனெக்ட் பண்ணல, VLAN நாங்க போடல, ஆகாது. சோ சம் கேஸ் இப்ப எங்க என்விரான்மெண்ட்ல நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். நாங்க என்ன பண்ணி வச்சிருக்கோம்னா, ஒரு கிளஸ்டருக்கு வந்து ஆக்சுவலி அது சாம் ஸ்டோரேஜ். சில விஎம்ஸ் வந்து நிறைய டிபி எடுக்கும், லைக் ரிசோர்ஸ் எடுக்கும், நிறைய ரிசோர்ஸ். லைக் ரேமே வந்து ஒரு லைக் அரௌண்ட் 1 TBன்னு வச்சுக்கோங்க, 1 TB. பட் அந்த 1 TB வந்து எல்லா ஹோஸ்ட் கிட்டயும் இருக்காது. ஒரு 2 ஹோஸ்ட் கிட்ட மட்டும்தான் அவ்வளோ கெப்பாசிட்டி போட்டு வச்சிருக்கோம். எல்லா ஹோஸ்ட்லயும் அவ்வளோ கெப்பாசிட்டி இல்ல. இப்ப அந்த விஎம் வந்து ஒரு ரிசோர்சஸ் இல்லாத ஒரு ஹோஸ்டுக்கு மைக்ரேட் ஆனா என்ன ஆகும்? விஎம் டவுன் ஆயிடும் இல்லையா, கிராஷ் ஆயிடும் இல்லையா, ஏன்னா ரிசோர்ஸ் தான் இல்லையே அந்த விஎம்ல. சோ அந்த மாதிரி கேஸ்ல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இந்த விஎம் இந்த ESXi ஹோஸ்ட்ல மட்டும்தான் ரன் ஆகணும்ன்றத செட் பண்றதுதான் ரன் ஆன் ஹோஸ்ட். புரியுதுங்களா? கிளியரா? நீங்க மேப் பண்ணி வச்சிருவீங்க, கரெக்ட்டா? மேப் பண்ணிடுவீங்க. ஆமா, நாங்க பண்ணிடுவோம். இந்த ஹோஸ்ட் இந்த விஎம் இந்த ஹோஸ்ட்ல மட்டும் தான் ரன் ஆகணும் அப்படின்னு. பிகாஸ் ரிசோர்ஸ் இல்லல, வேற விஎம்க்கு போக முடியாதுல, போனா பிரச்சனை வந்துரும்ல இந்த விஎம்க்கு. கரெக்ட். ஓகே, இதுக்கு ரெண்டு ஹோஸ்ட் எப்படியும் கொடுப்பாங்க எனக்கு. ஆமா, இல்ல இதுக்கு 2 ஹோஸ்ட் ஆக்சுவலி பேக்கப்காக 2 ஹோஸ்ட் வச்சிருப்பாங்க மெயின்லி. ஏன்னா இப்ப ஒரு ஹோஸ்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா ரீபூட் பண்ணும் இல்லையா, ரீபூட் பண்ணி அனுப்பிவிடும் இல்லையா, மைக்ரேட் பண்ணும் இல்லையா. சோ அட்லீஸ்ட் அந்த விஎம்ல போய் ரன் ஆகிறதுக்காக 2 ஹோஸ்ட் போட்டு வச்சிருப்பாங்க. இந்த கொஸ்டின் எனக்கு வந்துச்சு, ப்ராஜெக்ட்ல வந்துச்சுங்க. இந்த மாதிரி ஒரு விஎம் பர்டிகுலர் ஒரு விஎம் அந்த ஹோஸ்ட்ல மட்டும் தான் ரன் ஆகணும், வேற ஹோஸ்ட்ல அது ரன் ஆகக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அது ரன் ஆன் ஹோஸ்ட் எனேபிள் பண்ணணும், கிரியேட் பண்ணணும், கான்ஃபிகர் பண்ணிட்டோம்னா அந்த ஹோஸ்டுக்குள்ள இந்த விஎம் ரன் ஆகணும்னு போட்டுட்டோம்னா அது மைக்ரேட் ஆகாது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மைக்ரேட்னாக்க பர்టిక్యులர் மெஷின் மட்டும் தான் இல்ல மைக்ரேட் ஆகாது. ஆமா, அந்த ரன் ஆன் ஹோஸ்ட்ல போட்டுட்டோம்னா மைக்ரேட் ஆகாது. ஓகே. அதுல 2 ஆப்ஷன் இருக்கு. அந்த 2 ஆப்ஷன் நான் காமிக்கிறேன். மஸ்ட் கண்டிஷன், ஷுட் கண்டிஷன். இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். மஸ்ட் கண்டிஷன் போட்டுட்டீங்கன்னா அது என்ன அப்படின்னா டிஆர்எஸ் அதான் மைக்ரேட் ஆகாது, மெயின் திங். இப்ப அந்த ESXi ஹோஸ்ட் டவுன் ஆச்சுன்னா கூட அந்த விஎம்மும் டவுன் ஆயிடும், ஏன்னா HA ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? மஸ்ட் கண்டிஷன் போட்டுட்டா. இதுவே ஷுட் கண்டிஷன் போட்டோம் அப்படின்னா டிஆர்எஸ் கண்டிப்பா ஒர்க் ஆகாது. எனிவே மைக்ரேட் ஆப்ஷன் நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டோம், ஆனா HA ஒர்க் ஆகும். சப்போஸ் அந்த ஹோஸ்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா ரீஸ்டார்ட் த விஎம் டு another host. அப்ப அந்த விஎம் உடைய நம்ம வந்து டவுன் டைமை தவிர்க்கலாம். ஆனா மஸ்ட் கண்டிஷன் போட்டுட்டோம்னா ரெண்டுமே ஒர்க் ஆகாது. சோ அந்த ஹோஸ்ட் ஃபெயில்னா அந்த விஎம்மும் ஃபெயில் தான்.
அந்த ஹோஸ்ட் டவுன்னா அந்த விஎம்மும் டவுன் தான். ஓகே மேம். இப்போ ஓகே அந்த மாதிரி மைக்ரேட் ஆகி போகிறப்போ ஏன்னா லார்ஜ் வால்யூம் விஎம் வந்து இருக்கிற ஹோஸ்ட் வந்து டவுன் ஆகுது. டவுன் ஆனோடனே என்ன பண்ணோம், நம்ம ஷுட் கண்டிஷன் போட்டிருக்கோம். விஎம் வந்து மைக்ரேட் ஆகி வேற ஹோஸ்ட்டுக்கு கிளஸ்டர்ல இருக்க வேற ஹோஸ்ட்டுக்கு எங்கேயோ போகுது. அதுல ஒரு ஹோஸ்ட்ல பாத்தீங்கன்னா அதுக்கான ஸ்பேஸ் இல்லாத ஒரு ஹோஸ்ட் இருக்கு. சப்போஸ் அதுக்கு போனா அதால போக முடியாது இல்லையா? பிரச்சனை நம்ம ரெண்டு ஹோஸ்ட் வச்சிருக்கோம்ல. அதான் இப்ப அந்த மாதிரி அந்த ஹோஸ்ட் இது என்ன பண்ணும்? டிஆர்எஸ் எப்பவுமே ரிசோர்ஸ் பார்த்து தானே லோட் பேலன்ஸ் பண்ணும். எஸ் மேம். நான் என்ன கேக்குறேன்னா இப்போ வந்து அந்த ரிசோர்ஸ் இல்லாத ஹோஸ்ட்டுக்கு அது வந்து போகக்கூடாது. கரெக்டா ரிசோர்ஸ் இருக்கிற ஹோஸ்ட்டுக்கு தான் போகணும் அப்படின்றத நம்ம ஏதாவது மென்ஷன் பண்ண முடியுமா? செட் பண்ணுவோம்னு சொல்றேன். இந்த ரெண்டு ஹோஸ்ட் அதுவே ஆட்டோமேட்டிக்கா அதுவே பண்ணிக்குன்றீங்களா? ஆக்சுவலா இப்போ நம்மளே செட் பண்ணுவோம்னு சொல்றேன். இந்த ரெண்டு ஹோஸ்ட்க்குள்ள தான் இந்த விஎம் இருக்கணும்னு நம்ம செட் பண்ணுவோம்னு சொல்றேன். ஓகே. இல்ல ரன் ஆன் ஹோஸ்ட்க்கு சொல்றேன். இப்போ அந்த மாதிரி மைக்ரேட் ஆகி போகுது லார்ஜ் தான் நானும் சொல்றேன். ரன் ஆன் ஹோஸ்ட்ல ஷுட் கண்டிஷன்ல இந்த ரெண்டு ஹோஸ்ட்க்குள்ள தான் போணும்ன்றத நம்ம செட் பண்ணி வைப்போம். ஓகே ஓகே. அதே இங்க தான் போணும்ன்றது நம்ம செட் பண்ணிக்கலாம். ரைட். ஆமா. இந்த ரெண்டு ஹோஸ்ட் நம்ம கொடுத்திருப்போம். இந்த ரெண்டு ஹோஸ்ட்ன்றதையும் கொடுப்போம். ஓகே ஓகே. ரைட் ரைட். இந்த ஹோஸ்ட் இல்லனா இன்னொரு ஹோஸ்ட் கொடுத்திருப்போம். கரெக்ட்டுங்களா? கரெக்ட். அதேதான். ஏன்னா அந்த ஹோஸ்ட்ல ரிசோர்ஸ் இருக்கு. அதனால பட் இது அஃபினிட்டி மாதிரி தானே, இதுவும் பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஏன்னா ஷுட் கண்டிஷன் மாதிரி தான் இருக்கு. இந்த அஃபினிட்டி ரூல்ல தான் இல்ல. ஓகே. ஷுட் கண்டிஷன் வந்து அஃபினிட்டியான்னு கேக்குறீங்களா? இல்ல அஃபினிட்டி ரூல் புரியுது, ஆன்டி அஃபினிட்டியும் புரியுது. ரன் ஆன் ஹோஸ்ட் வந்து நம்ம மேப் பண்ணிடுறோம். இந்த ஹோஸ்ட்ல தான் நீ ரன் பண்ணணும், இந்த ஹோஸ்ட்டுக்கு தான் நீ போகணும். கரெக்ட். சப்போஸ் அதான் அஃபினிட்டிலயும் அதே மாதிரி தான் நீங்க சொல்றீங்க. இந்த விஎம் இந்த ஹோஸ்ட்ல தான் ரன் ஆகணும். இல்லையே, அப்படி சொல்லலையே. அப்படி இல்ல. அஃபினிட்டி ரூல்ல ஒரு ரெண்டு வர்ச்சுவல் மெஷினும் ஒரே ஹோஸ்ட்ல இருக்க கூடாது. எங்க வேணாலும் மைக்ரேட் பண்ணலாம், எந்த ஹோஸ்ட் வேணாலும் போலாம். ஆனா நீ ஒண்ணா இருக்க கூடாது. ஆன்டி அஃபினிட்டி. அஃபினிட்டில நீ ஒண்ணா இருக்கணும். நீ எந்த ஹோஸ்ட் வேணாலும் நீ ஒண்ணா போய்க்கலாம். நீ பேரா நீ எங்க வேணாலும் போய்க்கலாம். நீ இந்த ஹோஸ்ட்ல தான் இருக்கணும்னு இல்ல. நீ பேரா எங்கனாலும் போய்க்கலாம் அஃபினிட்டி ரூல்ல. ஆனா ஆன்டி அஃபினிட்டி ரூல்ல நீ செப்பரேட்டா எந்த ஹோஸ்ட்க்கு வேணாலும் போய்க்கலாம். ஆனா ரன் ஆன் ஹோஸ்ட்ல இந்த விஎம் இந்த ஹோஸ்டுக்குள்ள மட்டும் தான் இருக்கணும், வேற ஹோஸ்டுக்குள்ள மூவ் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு செட் பண்றது தான் ரன் ஆன் ஹோஸ்ட். ஓகே, நோட்டட். கிளியரா இப்போ? கிளியர். ஓகே. சோ இதுதான் ரன் ஆன் ஹோஸ்ட். ஜஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் தான் இதெல்லாமே நான் சொன்னது. இப்போ நம்ம பிராக்டிகலா எப்படி பண்றது அப்படின்றத நம்ம பாத்துடலாம். மேடம், இந்த ரன் ஆன் ஹோஸ்ட் ஒரு அஃபினிட்டி ஆன்டி அஃபினிட்டி ரூல் மாதிரிங்களா? இல்ல சி இதுவே செப்பரேட்டா? இல்ல இது மூணே ஒண்ணுதான். டிஆர்எஸ் ரூல் அப்படின்னு என்ன கேட்டாங்கன்னா அஃபினிட்டி ரூல், ஆன்டி அஃபினிட்டி ரூல், ரன் ஆன் ஹோஸ்ட்னு சொல்லணும் நீங்க. ஓகே. வாட் ஆர் த 3 டைப்ஸ் ஆஃப் டிஆர்எஸ் ரூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது மூணுத்தையும் சொல்லணும். அவன் வந்து அப்படி கூட கேட்க மாட்டான். ஆன்டி அஃபினிட்டி ரூல்னா என்னன்னு கேட்பான். அவன் மாத்தி கேட்பான். டிஆர்எஸ் ரூல்னா நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது, வேற ஏதோ சொல்றான் அப்படின்னு. இந்த மூணு தான் டிஆர்எஸ் ரூல். ஓகே. சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய கம்பெனில இது யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது ரொம்ப தேவைப்படும் பிசினஸ்க்கு. சோ அது வந்து யூஸ் பண்றதா இது. நார்மலாவே இந்த மாதிரி நிறைய கிரிட்டிக்கல் சர்வர்ஸ் அதுக்கெல்லாமே இது யூஸ் ஆகும். 24/7 ரன் ஆகிற கூடிய எல்லா சர்வர்ஸ்க்குமே இது யூஸ் ஆகும். ஓகே, நம்ம பிராக்டிகலா போயிடலாமா? அசோக் ஷேர் பண்றீங்களா? ஓகே. இந்த நோட்ஸ் மட்டும் சாட்ல போட்டு விட்டுருங்க ஒரு ரெஃபரன்ஸ்க்கு. யா நான் போடுறேன். நான் போட்டிருக்கேன். சோ நம்ம இப்போ பிராக்டிகலா போயிடலாம். ஓகே, உங்க ஸ்கிரீன் எனக்கு விசிபிளா இல்ல. நான் அகைன் ஜாயின் பண்றேன். அந்த ஒன்னொன்னுத்துக்கும் டிஸ்கிரிப்ஷன்ஸும் போட்டிருந்தீங்க இல்லையா?
அர்ச்சனா ப்ரோ உங்க டிஸ்கனெக்ட் பண்றது திருப்பி கனெக்ட் பண்றாங்க. ஓகே இல்ல இப்ப எனக்கு தெரியுது. சூப்பர். இப்ப ஓகே. எல்லாருக்கும் தெரியுது. அர்ச்சனா அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸும் போட்டிருந்தீங்கல்ல ஒன்னொன்னுத்துக்கும், அதுவும் கொஞ்சம் போட்டு குடுத்துருங்க. என்ன டிஸ்கிரிப்ஷன்? அந்த நோட்ஸ்ல அந்த கீழ அந்த நோட்ஸ்ல அஃபினிட்டிக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் கீழ போட்டிருந்தீங்க. ஓகே, எக்ஸாம்பிள் சொல்றீங்களா? எக்ஸாம்பிளா? ஆமாமா. நான் எக்ஸாம்பிள்ஸ் குடுக்குறேன். நம்ம ஒன் செகண்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, நான் ஒன்ஸ் ரிவ்யூ பண்ணிடுறேன். எல்லாம் கரெக்டா தான் போட்டிருக்கேன் நானு. நான் எக்ஸாம்பிள் எண்ட் ஆஃப் த கிளாஸ்ல கொடுக்குறேன். இப்போ ப்ராக்டிகல் பார்த்துடலாம். ஓகே. ஓகே, ஸோ இப்போ போலாம். கிளஸ்டர் போயிடுங்க. கிளஸ்டர் அசோக் கிளஸ்டர் போயிடுங்க. ஓகே. கான்ஃபிகரேஷன் கான்ஃபிகரேஷன் போங்க. இந்த லெஃப்ட்ல ஒரு யா ஓகே. vSphere DRS போங்க. ஓகே, இப்போ வந்து DRS இதுல ஆஃப்ல இருக்கு. ஓகே, நம்ம இப்ப DRS எனேபிள் பண்ண போறோம். எப்படி எனேபிள் பண்ணனும்? எடிட் போங்க. யா DRS அந்த vSphere DRS இருக்குங்களா ஒரு பட்டன் மாதிரி, அதை கிளிக் பண்ணுங்க. எனேபிள். ஓகே, DRS எனேபிள்ல இருந்தா மட்டும்தான் DRS ரூல் ஒர்க் ஆகும். இல்லனா DRS ரூல் ஒர்க் ஆகாது. இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை கேட்பாங்க, DRS ரூல் வந்து இது ஒர்க் ஆகுமா, DRS வந்து டவுன்ல இருந்துச்சுன்னா அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஐ மீன் டிசேபிள் இருந்துச்சுன்னா ஒர்க் ஆகுமான்னு கேட்டாங்கன்னா நீங்க ஒர்க் ஆகாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒர்க் ஆகாது. DRS எனேபிள் பண்ணா மட்டும்தான் அதோட ரூல் வந்து அப்ளிகபிள் அதுக்கு. ஓகே, சோ கிளிக் ஓகே கொடுங்க. ஓகே, நம்ம ஃபுல்லி ஆட்டோமேட்டட் கொடுத்துருக்கோம். ஓகே, சூப்பர். இப்போ 3 ஓகே. திரும்ப பேக் ஐ மீன் அகைன் DRS வெயிட் பண்ணுங்க. ஆட்டோமேஷன் ஓகே, ஃபுல்லி ஆட்டோமேட்டட் எக்ஸ்பென்ஸ் ஓகே ஃபைன். ஓகே, கான்ஃபிகர் போங்க அசோக். கான்ஃபிகர் அகைன் பேக் டு சர்வீஸ். ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க. ஸ்க்ரால் டவுன். ஹோல்ட் ஆன். இங்க பாத்தீங்கன்னா கான்ஃபிகர் போணும். கான்ஃபிகர் போனீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா VM host ரூல்னு தெரியுதா? VM host ரூல் கிளிக் பண்ணுங்க. சோ நம்ம இங்க தான் இப்போ கான்ஃபிகர் பண்ண போறோம். என்னது? DRS உடைய ரூல், அஃபினிட்டி ரூல், ஆன்டி அஃபினிட்டி ரூல். எப்பவுமே இது எங்க கான்ஃபிகர் பண்ணுவீங்க அப்படின்னா ESXi லெவல்ல கான்ஃபிகர் பண்ண மாட்டீங்க, கிளஸ்டர் லெவல்ல கான்ஃபிகர் பண்ணுவீங்க. இத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கேட்பாங்க, எந்த லெவல்ல நீங்க இதை எனேபிள் கான்ஃபிகர் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்கன்னா கிளஸ்டர் லெவல்ல தான் DRS கான்ஃபிகர் பண்ணணும். ஓகே, சோ இப்போ நம்ம வந்து எப்படி கான்ஃபிகர் பண்றதுன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அஃபினிட்டி ரூல் பார்க்கலாம். கிளிக் ஆட் கொடுங்க. அஃபினிட்டி ரூல்னா என்ன சொல்லியிருந்தேன்? keep virtual machine together. குட். சோ ரெண்டு ஹோஸ்டுமே சேம் ஹோஸ்ட்ல இருக்கணும்ன்றத சொல்லியிருந்தேன். சூப்பர். இப்போ வந்து ஏதாச்சும் நேம் கொடுத்துக்கோங்க. என்ன நேம் கொடுக்கலாம்? ப்ரொடக்ஷன் சர்வர் இல்ல டேட்டாபேஸ் சர்வர் சம்திங் எதனா ஒண்ணு கொடுங்க. ஓகே, சோ கீப் வர்ச்சுவல் மெஷின் டுகெதர். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? அஃபினிட்டி ரூல் எனேபிள் பண்ண போறோம். அதனால என்ன வர்ச்சுவல் மெஷினை ரெண்டோ இல்ல 3 வர்ச்சுவல் மெஷினோ சேம் ஹோஸ்ட்ல இருக்கணும்ன்றதான் அஃபினிட்டி ரூல் உடைய கான்செப்ட். டைப் கிளிக் பண்ணுங்க அசோக். டைப் கிளிக் பண்ணுங்க. அதுல டிஃபரெண்ட் பேராமீட்டர் இதுல தெரியுதா? இல்ல என்னென்ன இருக்கு? கீப் வர்ச்சுவல் மெஷின் டுகெதர், செப்பரேட் வர்ச்சுவல் மெஷின். செப்பரேட் வர்ச்சுவல் மெஷின்னா என்ன? இந்த ரெண்டு வர்ச்சுவல் மெஷினும் ஒரே ஹோஸ்டுக்குள்ள ரன் ஆக கூடாது. அதுதான் ஆன்டி அஃபினிட்டி ரூல். அண்ட் தென் வர்ச்சுவல் மெஷின் டு ஹோஸ்ட், வர்ச்சுவல் மெஷின் டு வர்ச்சுவல் மெஷின். தட் அது வந்து ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். வர்ச்சுவல் மெஷின் டு ஹோஸ்ட் தான் ரன் ஆன் ஹோஸ்ட்ல நான் சொல்லி தரது.
இப்ப பார்க்கலாம் keeps virtual machine together. So keeps virtual machine together செலக்ட் பண்ணுங்க. யா கிளிக் ஆட் பண்ணுங்க. நம்ம virtual machine இப்ப ஆட் பண்ணலாம். ஓகே, இப்ப virtual machine நம்ம இப்ப செலக்ட் பண்ண போறோம். இது வந்து affinity rule. இந்த ரெண்டு விஎம்மும் எனக்கு இந்த ஹோஸ்ட் ஒரே ஹோஸ்டுக்குள்ள தான் மைக்ரேட் ஆகணும். எங்க மைக்ரேட் ஆனாலும் ஒரே ஹோஸ்டுக்குள்ள தான் ரன் ஆகணும்ன்றது தான் நான் செட் பண்றது தான் affinity rule. இப்ப ரெண்டு சர்வரை செலக்ட் பண்ணிக்கோங்க. விசிஎஸ்சியை விட்டுருங்க, விண்டோஸ் எடுத்துக்கோங்க. யா கிளிக் ஓகே. யா கிளிக் ஓகே. ஓகே சூப்பர். சோ இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா இந்த ரெண்டு வர்ச்சுவல் மெஷினும் இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சோ ரெண்டு வர்ச்சுவல் மெஷினும் ஒரே ஹோஸ்டுக்குள்ள தான் இருக்கணும்ன்றத செட் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம மைக்ரேட் பண்ணி பார்க்கலாமா? இந்த ஹோஸ்ட் இந்த விஎம் இன்னொரு ஹோஸ்டுக்கு மைக்ரேட் பண்ணி பார்க்கலாமா? அசோக் விஎம் போங்கள. விஎம் இல்ல சரி ஓகே. இந்த லாஸ்ட் 02 விஎம் போங்கள. 02 விஎம். ஓகே, இப்ப ஆக்ஷன் போங்க, மைக்ரேட் பண்ணி பார்க்கலாமா? மைக்ரேட், கிளிக் மைக்ரேட். இப்ப மைக்ரேட் ஆகாதான் செக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட். மூணு ஹோஸ்ட் தானே போட்டிருக்கீங்க? மூணு ஹோஸ்ட் தெரியலையா? மூணு ஹோஸ்ட் கொடுத்துருக்கேன். சாரி, மூணு ஹோஸ்ட் தான் கொடுத்துருக்கேன். இப்ப எதுல இருக்கு இந்த ஹோஸ்ட்? இந்த விஎம் இப்ப எதுல இருக்கு பிரசன்ட்டா? கேன்சல் பண்ணிட்டு போய் பாருங்க. இப்ப இது எதுல ரன் ஆயிட்டு இருக்கு? ஓகே 114ல ரன் ஆயிட்டு இருக்கா? 114 மேல போங்க, மேல போங்க. 109ல இருக்கு. ஓகே 109ல. ஓகே, சோ 109ல இருந்து நம்ம வந்து 11 மாத்த போறோம். ஓகேங்களா? இத மைக்ரேட் பண்ண போறோம் 111க்கு. மைக்ரேட், கிளிக் ரைட் கிளிக் பண்ணுங்க, மைக்ரேட். ஓகே, நெக்ஸ்ட் 11க்கு போங்க. எங்க இருக்குன்னு பாருங்க. மேல கொஞ்சம் லைட்டா ஸ்க்ரால் பண்ணுங்க, உங்களால பார்க்க முடியும். அது இல்ல அசோக், இங்க கீழ இருக்கு பாருங்க. 3 ஐட்டம்ஸ் தெரியுதா? இல்ல கீழ வாங்க. 3 ஐட்டம்ஸ் தெரியுதா? அங்க ஒரு ஸ்க்ரால் இருக்கா? 3 ஐட்டம்ஸ் கீழ தெரியுதா? அங்க அந்த ஸ்க்ரால சொல்றேன். பண்ணுங்க. இந்த இருக்கு பாருங்க. 11 கிளிக் பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட். நெக்ஸ்ட். finish. டாஸ்க் போங்க. கம்ப்ளீட் ஆயிடுச்சா? டிஆர்எஸ் போங்க, ஒரு நிமிஷம் இருங்க. 2012 2001 எங்க இருக்கு? 2001 எதுல இருக்கு? சாரி 01 எதுல இருக்கு? எந்த ஹோஸ்ட்ல இருக்கு? 0110ல இருக்கு. ஓகே 02 லிங்க் வந்திருக்கு. பட் அப்படி மூவ் ஆகி இருக்க கூடாது. டிஆர்எஸ் போங்க, கிளஸ்டர் போங்க, கிளஸ்டர். ஓகே, ஸ்க்ரால் பண்ணுங்க. இந்த ஹோஸ்ட் கிளிக் பண்ணுங்க. ஓகே, வெயிட் பண்ணுங்க. எடிட் போங்க. ஓகே, enable பண்ணி virtual machine together. ஓகே, ஆக்சுவலி இது மைக்ரேட் ஆகியிருக்க கூடாது. டிஆர்எஸ்ல ஏதாவது மிஸ்டேக்கான்னு செக் பண்ணிடலாம். கேன்சல் கொடுங்க. கேன்சல் கொடுத்துட்டு டிஆர்எஸ் போங்க. கான்ஃபிகர். கான்ஃபிகர். வெயிட் பண்ணுங்க. எடிட் கொடுங்க. பட் இதுல எதுவும் பெருசா ப்ராப்ளம் இல்லாத மாதிரி தான் இருக்கு. அக்ரெசிவ் கொடுப்பீங்க? இல்ல இது அவ்வளவுதான் இருக்கும். நார்மலி ஆகக்கூடாது. ஓகே, இது கேன்சல் பண்ணிடுங்க. இது கேன்சல் பண்ணிட்டு திரும்பவும் போங்க. இப்ப அந்த 01 இருக்கு இல்லையா, அந்த வர்ச்சுவல் மெஷினை மைக்ரேட் பண்ணுங்க.
112க்கு மைக்ரேட் பண்ணுங்க. ரைட் கிளிக். யா ஆக்சுவலி இங்கவே எரர் கிடைச்சிருக்கணும். சரி ஓகே பார்க்கலாம். நெக்ஸ்ட் யா ஆயிடுச்சுல. ரைஸ் மேம் மைக்ரேட் ஆயிடுச்சு. ஓகே. சரி ஓகே. இப்ப அந்த 01 112ல இருக்கா, 02யும் 112ல கொண்டுட்டு போங்க. இருங்க ஒரு நிமிஷம் கேன்சல் பண்ணுங்களேன். இப்ப 02 நம்ம எதுல வச்சிருந்தோம்? 111ல தானே வச்சிருந்தோம். 119ல இருக்கு. 119ல இருக்கு. 109ல வந்து இருக்கு. ஏன்னா அது 01 109ல இருந்துச்சு. So, அதனால அது வந்து 109க்கு வந்திருக்கு. சோ இப்ப வெயிட் பண்ணலாம். இப்ப வந்து 01 வந்து நம்ம 112 கொடுத்திருக்கோமா? சோ இப்ப அது திரும்ப மைக்ரேட் ஆகி அதே ஹோஸ்டுக்கு போதான்னு நம்ம செக் பண்ணலாம். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. கீழ டாஸ்க் போங்க. எதனா டாஸ்க் நடந்துட்டு இருக்கான்னு பார்க்கலாம். ரீலோகேட் வர்ச்சுவல் மெஷின் வந்து நீங்க பண்ணது. மைக்ரேட் வர்ச்சுவல் மெஷின் வந்து சிஸ்டம் பண்ணது, டிஆர்எஸ் பண்ணது. சிஸ்டம் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? சோ ஆக்சுவலி இது ஸ்லோவா ப்ராசஸ் எடுத்திருக்கு. நம்ம எனேபிள் பண்ணி உடனே எடுத்துருக்கணும். பட் ஸ்லோவா எடுத்திருக்கு. ஓகே ஃபைன். சோ இப்ப வந்து 2 போய் பாருங்க அசோக். இது கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிட்டு 2 எதுல இருக்குன்னு பாருங்க. 109 வந்திருக்கு மேம். ஓகே 101 இது 109ல வந்திருக்கு. ஓகே சூப்பர். சோ இதுதான் வந்து அஃபினிட்டி ரூல். இப்ப ஓகேவா? இது 2 விஎம்மும் ஒரே ஹோஸ்டுக்குள்ள அதுவா ஆட்டோமேட்டிக்கா வந்துடுச்சு நம்ம எனேபிள் பண்ண உடனே. ஓகே. செப்பரேட்டா இருந்தாலுமே அது ஒண்ணா வந்துடுச்சு. சோ இதுதான் அஃபினிட்டி ரூல். மேடம் ஒரு டவுட். ஆக்சுவலா வந்து அது எரர் காட்டிருக்கணும் இல்லையா? அதனால ரெண்டும் சேர்ந்து தான் ஒண்ணா போகணும். ஆக்சுவலி எரர் சிங்கிளா இல்ல ஆக்சுவலி எரர் காட்டுதான். இப்ப வந்து நானே என்னுடைய இதுல எரர் காட்டும். இது 8 வெர்ஷனா? 8 வெர்ஷனா இது? 7 வெர்ஷன் தான் உங்களுக்கு. 7 வெர்ஷனா? ம். ஓகே. பட் ஆனா எனக்கே வந்து அங்க கம்பேட்டபிள்ல காமிக்காது. மத்தபடி அங்க எனக்கு ஒரு வார்னிங் மாதிரி நோட்டிபிகேஷன் வந்திருக்கணும் மைக்ரேட் பண்ணும்போதே. ஆனா வரல. இதுல வந்து ஒருவேளை இது வந்து எவால்வேஷன் லைக் லைசன்ஸ் தானே அப்படி காமிக்குதா என்னன்னு தெரியல. பட் நான் வந்து என்னுடைய ப்ரொடக்ஷன்ல பண்ணும்போது எனக்கு இது மாதிரி காமிக்கும். உன்னால மைக்ரேட் பண்ண முடியாது, டிஆர்எஸ் எனேபிள் ஆயிருக்கு. நான் அந்த டைம்ல என்ன பண்ணுவேன், ஷட் டவுன் பண்ணிட்டு சர்வரை ஷட் டவுன் பண்ணிடுவேன். ஷட் டவுன் பண்ணிட்டு பண்ணுவேன். டவுன் டைம் எடுத்து யா நார்மலா நோட்டிபிகேஷன் பண்ணும். பட் இதுல மேபி இது ஃப்ரீ அது மாதிரி பண்றதுனால இருக்கலாம். பட் அப்படியே வந்துட்டாலும் நம்ம அதோடைய கண்டிஷன் அதுக்கு தெரிஞ்சிடுச்சு. இந்த ரூல் தான் இது செட் பண்ணிருக்காங்கன்றதுனால அது உடனே மைக்ரேட் பண்ணி அது சேம் ஹோஸ்டுக்குள்ள ரெண்டுத்தையும் வச்சிடுச்சு. ஓகேவா? இப்ப சொன்னீங்க இல்லைங்களா, சப்போஸ் இப்ப வந்து டிஆர்எஸ் வந்து எனேபிள் ஆயிருக்குதுக்கு ரெண்டுக்கும். ஆனா நம்ம சிச்சுவேஷன் வந்துனாக்கா நம்ம வந்து இதை வந்து மைக்ரேட் பண்ணி ஆகணும் சிச்சுவேஷன் வந்துச்சு. அந்த டைம்ல என்னன்னா ஷட் டவுன் பண்ணிட்டு பண்ணா ஆகும். ஆக்சுவலி ஆகும். இன்னொரு ஆப்ஷன் டிசேபிள் பண்ணலாம். நீங்க வந்து டிஆர்எஸ் டிசேபிள் பண்ணிடலாம். டிஆர்எஸ் டிசேபிள் பண்றதை விட ரூலை டிசேபிள் பண்ணிடலாம். இப்ப அந்த ரூல் போங்கல அசோக். அதையும் சொல்லிடுறேன் எப்படி டிசேபிள் பண்றதுன்னு. நான் ரெண்டுமே பண்ணிருக்கேன். டிசேபிளும் பண்ணிருக்கேன், ஷட் டவுனும் பண்ணிருக்கேன். இப்ப ESXi பேட்சிங் பண்ணும் போதெல்லாம் வந்து சம்டைம் வந்து இந்த மாதிரி பிரச்சனை நிறைய வரும். ஏன்னா ESXi பேட்சிங் என்ன பண்ணுவோம், எல்லா விஎம்ஸையும் மைக்ரேட் பண்ணிட்டு பண்ணுவோம். சோ அது மாதிரி டைம்ல நிறைய பிரச்சனை வரும் இது மாதிரி. ஓகே இப்ப வந்து இது ரூலுக்கு போயிடுங்க ப்ளீஸ். யா ஸ்க்ரால் ஹோஸ்ட் ரூல். ஓகே இது இது எப்படி டிசேபிள் பண்ணணும்? இப்ப வந்து நான் வந்து மைக்ரேட் பண்ணணும் அந்த விஎம். நான் ESXi பேட்சிங் பண்ண போறேன். இப்ப 109 ஹோஸ்டுக்கு நான் ESXi பேட்சிங் பண்ண போறேன். ஓகே சோ நான் எப்படி பேட்சிங் பண்ணலாம்? நான் தான் ரூல் செட் பண்ணிருக்கேனே. இப்ப எனக்கு விஎம் வந்து மைக்ரேட் பண்ணா மட்டும் தானே நான் ESXi பேட்ச் பண்ண முடியும். இல்லைன்னா விஎம்ஸ் எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடும் இல்லையா? நான் உடனே போய் டைரக்டா வந்து ஒரு ESXi டவுன் பண்ண முடியாது இல்லையா? சோ என்ன பண்ணலாம் அப்படின்னா,
இந்த ரூல்ஸ் செட் பண்ணிருக்கும் போது டிசேபிள் பண்ணிட்டு நம்ம மைக்ரேட் பண்ணிக்கலாம். இல்ல டிசேபிள் பண்ணிட்டு ஐ மீன் வேற எதனா ஆக்ஷன் எடுக்கறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் கிளிக் எடிட் போங்க. நான் சொல்றேன் அது ஜஸ்ட் நம்ம இத எனேபிள் ரூல் இருக்கு இல்லையா, அதை டிசேபிள் பண்ணிவிடணும். ஜஸ்ட் டிசேபிள் பண்ணிடுங்க. கிளிக் ஓகே. இவ்வளவுதான். இந்த ஆப்ஷன் டிசேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியா மைக்ரேட் பண்ணி நெக்ஸ்ட் ஹோஸ்டுக்கு விட்டுட்டு நம்ம இந்த ஹோஸ்டுக்கான என்ன ஆக்ஷன் வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம மேனுவல் மைக்ரேஷன் பண்ணுவோம். பண்ணிட்டு நம்ம பேட்சிங் பண்ணுவோம் பர்టిక్యులர் ஹோஸ்ட். இப்ப டிஆர்எஸ் எனேபிள் ஆயிருக்கு. டிஆர்எஸ் தான் அந்த ரூல்குள்ளதான் இதை நம்ம செட் பண்ணிருக்கோம். இந்த 2 ஹோஸ்ட் வந்து ஒன்னாதான் போகணும்னு. இப்ப நம்ம இஎஸ்எக்ஸ் பேட்சிங்க பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் நம்ம ரெமிடியேட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா மைக்ரேஷன் நடந்துடும். சப்போஸ் ஏதாச்சும் ஒரு சிச்சுவேஷன்ல இது நடக்கல அப்படின்னா நம்ம இது மாதிரி டிசேபிள் பண்ணிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டா வந்து இது மைக்ரேட் பண்ணிட்டு டைரக்டா அதுல என்ன ஆக்ஷன் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். அதுக்கும் நம்ம பிசினஸ் கிட்ட டவுன் டைம் சில டைம் வாங்க வேண்டியது இருக்கும். ஏன்னா அவன் வந்து என் சர்வர் வந்து ஒரே ஹோஸ்டுக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்ற கண்டிஷன் எல்லாம் போட்டு வச்சிருப்பான். சோ அது மாதிரி டைம்ல அவங்க கிட்ட வந்து கிளியரா சொல்லிடணும், இது மாதிரி நாங்க உங்க ஹோஸ்டர் வந்து இந்த ஆக்ஷன் பண்ண போறோம், இந்த டவுன் டைம் இருக்கு, சோ இந்த விஎம் நாங்க மைக்ரேட் பண்ணணும், அதனால நாங்க இப்ப ஒரே ஹோஸ்டுக்குள்ள போடல, நாங்க டிசேபிள் பண்ண போறோம் ரூல அப்படின்றத அவனுக்கு தெளிவா சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஆக்ஷன் எல்லாம் பண்ணிடலாம். ஓகேவா? இது கிளியரா? அஃபினிட்டி ரூல். ஓகே ஓகே. ஓகே, இப்ப நம்ம ஆன்டி அஃபினிட்டி ரூல் போலாம். சோ அஃபினிட்டி ரூல் வந்து ரெண்டும் ஒரே ஹோஸ்டுக்குள்ள இருக்கணும்ன்றத நம்ம பார்த்தோம். இப்ப ஆன்டி அஃபினிட்டி ரூல் எப்படி அப்படின்னா செப்பரேட் ஹோஸ்ட்ல இருக்கணும். விஎம்ஸ் வந்து செப்பரேட் ஹோஸ்டுக்குள்ள இருக்கணும். நம்ம இப்ப என்ன பண்ணலாம்னா இது ரெண்டுத்தையும் செப்பரேட் ஹோஸ்ட்ல வச்சுட்டு இது ரெண்டுத்தையுமே ஒரே ஹோஸ்டுக்கு மைக்ரேட் பண்ணி பார்க்கலாம். ஒரே ஹோஸ்டுக்கு மைக்ரேட் ஆகுதான்றதையும் செக் பண்ணிடலாம். ஓகே, எடிட் போயிடுங்க. இப்ப இத இன்னொன்னு கூட நம்ம கிரியேட் பண்ணலாம். இதுல மல்டிபிள் ரூல் கிரியேட் பண்ணலாம். நீங்க ஒரே ரூல்ல தான் செட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இப்ப கேன்சல் பண்றீங்களா அசோக்? இப்ப ஆட் கொடுங்க. ஆட் கிளிக் ஆட். சோ இது மாதிரி மல்டிபிள் ரூல் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஏன்னா வர்ச்சுவல் மெஷின் வந்து ஒரு ஹோஸ்ட்ல எத்தனையோ ரன் ஆயிட்டு இருக்கும். இப்போ ஒரு கிளஸ்டர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா 30-40 கூட ரன் ஆயிட்டு இருக்கும், 50 ரன் ஆயிட்டு இருக்கும். சோ 50 விஎம்க்குள்ள ஒரு 10 விஎம் நம்ம ரூல்ஸ் செட் பண்ணணும்னா கூட நம்ம நிறைய ரூல் கிரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து அன்லிமிட்டட் அப்படிலாம் இல்ல. சோ எது வேணாலும் லைக் லிமிட்டட் அப்படிலாம் எதுவும் இல்ல, நம்ம எவ்வளவு வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். சோ இப்ப என்ன நம்ம பண்ண போறோம் அப்படின்னா ஆன்டி அஃபினிட்டி பண்ண போறோம். சோ இதுக்கு எதனா ஒரு கொடுத்துருங்க, லைக் டொமைன் கண்ட்ரோலர் சர்வர்ஸ் இல்ல எதனா ஒரு அப்படி கொடுத்து விட்டுருங்க. ஓகே, சோ இப்ப வந்து அதை தூக்கிட்டு செப்பரேட் வர்ச்சுவல் மெஷினை கிளிக் பண்ணுங்க. எனேபிள் இருக்கட்டும், செப்பரேட் வர்ச்சுவல் மெஷின். சோ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இந்த ஹோஸ்ட் ரெண்டு விஎம்மும் செப்பரேட் ஹோஸ்ட்ல தான் இருக்கணும். 2 விஎம்மும் இருக்கலாம், அது 3 விஎம்மும் இருக்கலாம், அது 4 விஎம்மும் இருக்கலாம். சோ இந்த விஎம்ஸ் எல்லாம் செப்பரேட் ஹோஸ்ட்ல தான் ரன் ஆயிட்டு இருக்கணும் அப்படின்றது தான் இந்த கான்செப்ட் ஆன்டி அஃபினிட்டி ரூல். ஓகே, சோ இப்ப செப்பரேட் வர்ச்சுவல் மெஷின் எடுத்துட்டோமா? இப்ப கிளிக் ஆட் கொடுங்க. இப்ப வர்ச்சுவல் மெஷின் ஆட் பண்ணலாம். சேம் வர்ச்சுவல் மெஷின்ஸ் 2 போயிடுங்க. ஓகே, ஓகே. சோ இப்ப எனேபிள் பண்ணிட்டோம். இது செப்பரேட் வர்ச்சுவல் மெஷின். இப்ப இது 2 வர்ச்சுவல் மெஷினும் ஆட்டோமேட்டிக்கா ஆல்ரெடி செப்பரேட் ஆயிட்டு இருக்கும். சிஸ்டம் என்ன பண்ணிருக்கும், ஏற்கனவே 109ல இருந்துச்சா ரெண்டும். இப்ப பாருங்க ரெண்டுமே இப்ப செப்பரேட் ஆயிட்டு இருக்கும். நீங்க போங்க மினி டாஸ்க் போதா? ஓகே, மினிமைஸ் பண்ணிட்டு இப்ப 01 போங்க. ஏன்னா நம்ம ரூல் எனேபிள் பண்ணிட்டோம், அதனால இப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், இந்த ஹோஸ்ட் இந்த விஎம் இந்த ஹோஸ்டுக்குள்ள இருக்கக்கூடாது, ரெண்டும் சேம் ஹோஸ்டுக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு அதுவே மைக்ரேட் பண்ணிடும். இப்ப ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். இப்பதானே ரூல் செட் பண்ணிருக்கோம், சோ ஆக்டிவேட் ஆகும். 02 போங்க. 109 ரெண்டுமே 109ல இருக்கா? சோ ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். இப்ப எனேபிள் பண்ணிருக்கோம், நம்ம செக் பண்ணிடலாம். மேடம் ஒரே விஎம்க்கு நம்ம மல்டிபிள் இது செட் பண்ணலாமா? அது கான்ஃப்ளிக்ட் ஆகாதா? இதே விஎம்க்கு நீங்க அதே அஃபினிட்டி இது செட் பண்றீங்க. இல்ல நான் டிசேபிள் பண்ணிட்டேன்ல.
ஓகே. அது மாதிரி பண்ண முடியாதுல்ல. இப்ப நீங்களே அது சொல்லுங்க. correct. அது மாதிரி பண்ண முடியுமா? ஒரே அது கான்ஃப்ளிக்ட் எனக்கு ஆகும். 2 வர்ச்சுவல் மெஷினும் வேற வேறயும் வேணும்னு சொல்றேன். ஒரே இடத்துலயும் வேணும்னு சொல்றேன். அது ஆமா. பண்ண முடியாது இல்லையா? அது மாதிரி. அது மாதிரி எனேபிள் பண்ணிருந்தோம்னா ஏதாவது கான்ஃப்ளிக்ட்னு எரர் வருமா? அது மாதிரி டிஸ்ப்ளே ஆகுமா நமக்கு? ஆக்சுவலி நம்ம எரர் காமிக்கும். விஎம்ஸ் தெரியாம இப்ப செலக்ட் பண்ண விஎம்ஸ் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் காமிக்கும் நம்மளுக்கு. ஏன்னா இப்ப மல்டிபிள் விஎம்ஸ் இருக்கிற இப்ப இதுல 2ன்றதுனால நம்மளுக்கு ஒண்ணுமே இல்ல. இப்ப ப்ரொடக்ஷன்லாம் போயிட்டீங்கன்னா நெறைய விஎம்ஸ் இருக்கும். நம்மளே கன்ஃபியூஷன்ல எதனா ஒண்ணு போட்டுருவோம். சோ அது மாதிரி எல்லாம் அது காமிச்சிடும். அது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. சாரி, நம்ம அது பிராக்டிகலா பார்க்கலாம். பிராக்டிகலா பண்ண முடியாது. இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது 2 விஎம் தான். ஓகே, சரி, ஓகே. ஆக்சுவலி அப்படி இருந்தா ஓகே, நம்ம ஒண்ணு பண்ணலாம். அதையும் எனேபிள் பண்ணி பார்க்கலாம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அஃபினிட்டியும் நம்ம எனேபிள் பண்ணலாம். பட் ஸ்டில் அது ஒழுங்கா ஒர்க் ஆகாது. பார்க்கலாம். சிஸ்டம் எதனா இனிஷியேட் பண்ணுதான்னு பாருங்க. இல்ல ஏதாவது நமக்கு கான்ஃப்ளிக்ட்னு வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு. இனிஷியேட் பண்ணிருக்கீங்க. ஓகே. செக் பண்ணிடலாம். இப்ப இத முடிச்சிட்டு செக் பண்ணிடலாம். ஓகே, இப்ப இனிஷியேட் பண்ணிருக்கா. இப்ப வந்து 109 2 விஎம்மே 109ல இருந்துச்சு. சோ இப்ப எது வந்து வேற ஹோஸ்டுக்கு மூவ் ஆயிருக்குன்னு பார்க்கலாமா? ஓகே, இது பாத்தீங்களா 109ல இருந்து எதுக்கு போயிருக்கு? 112க்கு போயிருக்கு. சோ இப்ப 2 விஎம்முமே எனக்கு வந்து செப்பரேட்ல வேணும்ன்றத கேட்டதனால 109ல ஆல்ரெடி 2மே இருந்துச்சு. ஆனா நம்ம அந்த ரூல் எனேபிள் பண்ணதுனால உடனே என்ன பண்ணுச்சு? ஓகே, இது 2ம் வந்து ஒரே ESXi ஹோஸ்ட்ல இருக்கா? அப்ப நம்மளுடைய வேலை என்ன பண்ணணும்? 2த்தையும் வேற இதுல மைக்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐ மீன் ஒரு விஎம் வேற ஹோஸ்டுக்கு மைக்ரேட் பண்ணி விட்டுருக்கு. ஓகேவா? இது கிளியரா? ஓகேல? ஓகே, இப்போ நம்ம 2மே எனேபிள் பண்ணலாம். என்னதான் எரர் காமிக்குதுன்னு பாத்துடலாம். ஆக்சுவலி அது மாதிரி ஒரு அவ்வளோலாம் நம்ம பண்ண மாட்டோம் தப்பு. எடிட் கொடுங்க. ப்ரொடக்ஷன் சர்வர் எடிட் கொடுங்க. எனேபிள் கொடுங்க. கிளிக் ஓகே கொடுங்க. அதுவே கன்ஃபியூஸ் ஆயிடு என்னடா பண்றீங்கன்னு கேட்ற போது. கிளிக் இல்ல எனேபிள் ரூல் must be run on same host. கீ போச்சு. இது இல்ல எனேபிள் கொடுங்களேன். அசோக் கிளிக் பண்ணுங்க. எடிட் போங்க. இல்ல எடிட் போங்களேன். எனேபிள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் ஓகே. எரர் வருதா? கான்ஃப்ளிக்ட் எரர் காமிச்சிடுச்சா? நீ இந்த ஹோஸ்ட் வந்து ஆல்ரெடி இருக்கு ரூல்ல. நீ வந்து திரும்ப இதே விஎம் ஆட் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிடுச்சா? சோ இது மாதிரி சில டைம் நம்ம எல்லா டைமும் தப்பு பண்ண மாட்டோம். சில டைம் ஒரு விஎம் இதுலயும் போட்டிருப்போம், இதுலயும் ட்ரை பண்ணுவோம் போட. சோ அது மாதிரி டைம்ல எரர் காமிச்சு விட்டுரும். ஓகேவா? இப்ப கிளியரா? கிளியர். ஓகே, இப்ப ரன் ஆன் ஹோஸ்ட் போலாமா? நம்ம ரன் ஆன் ஹோஸ்ட் வந்து சூப்பர். ஆக்சுவலி மோஸ்ட்லி ரன் ஆன் ஹோஸ்ட் வந்து மோஸ்ட்லி எந்த கம்பெனியும் ரொம்ப ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. பட் நாங்க எங்களுதுல வந்து லினக்ஸ்க்காக வச்சிருக்கோம். எங்களோட ஒரே ஒரு கிளஸ்டர்ல வந்து லினக்ஸ்க்காக மட்டும் வச்சிருக்கோம். மத்தபடி ரொம்ப பெருசாலாம் வந்து அது எதுவும் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஓகே, இப்ப வந்து என்ன ஆயிட்டு இருக்கு? செப்பரேட் வர்ச்சுவல் மெஷின்ல வச்சிருக்கோம். ஓகே, இப்ப வந்து ஹோஸ்ட் ஆன் ரன் போயிட்டுலாம். கிளிக் ஆட் கொடுங்க அசோக். இப்ப வந்து ஏதாச்சும் ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. சேம் வர்ச்சுவல் மெஷின் ஆர் சம்திங் எதனா ஒன்று கொடுத்துக்கோங்க. நம்ம செட் பண்றதுதான். சேம் ஹோஸ்ட் ஆர் சிங்கிள் ஹோஸ்ட். ஓகே, சோ இப்ப வந்து டைப்பை வந்து செலக்ட் பண்ணுங்க. ரன் டைப் கிளிக். virtual machine to host. எஸ், third one. இப்போ இங்க பாத்தீங்கன்னா சூப்பரா இங்க காமிக்குது. விஎம் குரூப் கேக்குது, ஹோஸ்ட் குரூப் கேக்குது. இப்ப இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னென்ன விஎம் குரூப்னா ஒண்ணும் இல்ல, எந்தெந்த விஎம்லாம் இதுல இருக்கணும். ஹோஸ்ட் குரூப்னா ஒண்ணும் இல்ல. நான் என்ன சொல்லியிருந்தேன்? மஸ்ட் ரன்னா என்ன சொல்லியிருந்தேன்? யாருக்குன்னா ஞாபகம் இருக்கா? டிஆர்எஸும் ஹெச்ஏவும் ஒர்க் ஆகும். ரெண்டுமே ஒர்க் ஆகுது. சூப்பர். சோ ஷுட் நான் என்ன சொல்லியிருந்தேன்? ஹெச்ஏ மட்டும் ஒர்க் ஆகும். சோ அந்த ஆப்ஷன் இங்க இருக்கு பாத்தீங்களா? செலக்ட் பண்ணக்கூடியது தெரியுதுங்களா? சோ இங்க தான் நம்ம செலக்ட் பண்ணணும். அத கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்க.
அசோக் அந்த மஸ்ட் ரன் ஆன் பண்ணுங்க. இன்னொன்னு மஸ்ட் ரன் ஆன் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியுதுங்களா? இங்க மஸ்ட் ரன் ஆன் ஹோஸ்ட் இன் குரூப்னு இருக்குங்களே. சோ இதுல பாத்தீங்கன்னா மஸ்ட் ரன் ஆன் ஹோஸ்ட் இன் குரூப், ஷுட் ரன் ஆன் ஹோஸ்ட் இன் குரூப். சி இங்க மஸ்ட் நாட் ரன் ஆன், ஷுட் நாட் ரன் ஆன்லாம் இதெல்லாம் வேஸ்ட். ஏன்னா இது நம்ம போடுறதுக்கு அஃபினிட்டி ஆன்டி அஃபினிட்டில போட்டு போயிட்டே இருக்கலாம். இது யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் உங்களுக்கு நாலேஜுக்காக நான் சொல்றேன், மஸ்ட் ரன் ஆனும் ஷுட் ரன் ஆனும் தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சோ இப்போ வந்து விஎம் குரூப் கிரியேட், அந்த விஎம் குரூப்பை கிளிக் பண்ணுங்க. நம்ம கிரியேட் பண்ணல இருந்தாலும் சும்மா செக் பண்ணலாம். ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு விஎம் குரூப் கிரியேட் பண்ணிட்டு வரலாம். சரிங்களா? கேன்சல் பண்றேங்க. ஓகே, கான்ஃபிகரேஷன் போங்க. யா, கான்ஃபிகரேஷன் ஹோஸ்ட் குரூப், விஎம் ஹோஸ்ட் குரூப் கிளிக் பண்ணுங்க. மேல விஎம் ஹோஸ்ட். யா, ஓகே. சோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்து குரூப் கிரியேட் பண்ண போறோம். விஎம்க்கோ இல்ல ஹோஸ்டுக்கோ குரூப் கிரியேட் பண்ண போறோம். ஓகே, சோ ஆட் கிளிக் பண்ணுங்க. யா, இப்போ வந்து நான் விஎம் குரூப் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண போறேன். ஓகே, சோ இதுக்கு விஎம் குரூப்புக்கு 2 விஎம் கொடுத்துக்கோங்க, இல்ல 2 விஎம் கொடுங்க. இப்ப 2 விஎம்முக்கும் ஒரு நம்ம வந்து விஎம் குரூப் கிரியேட் பண்ண போறோம். ஏன்னா இந்த விஎம் குரூப்பை தான் என்ன பண்ண போறோம், அங்க செலக்ட் பண்ண போறோம். ஓகே, சூப்பர். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் விஎம் குரூப் கிரியேட் பண்ணிடலாம், அண்ட் தென் ஹோஸ்ட் குரூப் கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஆட் பண்ணுங்க. இப்ப சர்வர் ஆட் பண்ணலாம். விஎம் யா செலக்ட் பண்ணுங்க. யா, ஓகே ஓகே, கிளிக் ஓகே. யா, இப்போ என்ன பண்ணிட்டோம், ஒரு விஎம் குரூப் கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், ஒரு ESXi குரூப் கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஆட் பண்ணுங்க. ஓகே, சோ 2 ESXi ஹோஸ்ட்னு போட்டுக்கோங்க. இருங்க கேன்சல் பண்ணுங்க. விஎம் குரூப் செலக்ட் பண்ணாதீங்க, ESXi குரூப் செலக்ட் பண்ணுங்க. டைப்ல நோ ஓகே, ஹோஸ்ட் குரூப். ஆமா, ஹோஸ்ட் குரூப் செலக்ட் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? இப்ப ஆட் பண்ணுங்க. இப்ப விஎம்ஸ் ஆட் பண்ணுங்க. சாரி, ஹோஸ்ட் ஆட் பண்ணுங்க. இப்ப வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போறோம்னா, ஹோஸ்ட் 2 ஹோஸ்ட் மட்டும் தான் செட் பண்ண போறோம். இல்ல நம்ம எத்தனை ஹோஸ்ட் வேணாலும் செட் பண்ணிக்கலாம், அது ப்ராப்ளம் இல்ல. நான் ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக 2 ஹோஸ்ட் பண்ண போறேன். ஏன்னா இதுல நம்ம 3 தான் வச்சிருக்கோம். ஓகேங்களா? யா, 2 ஹோஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் ஓகே. யா, சூப்பர். விஎம் குரூப் கிரியேட் பண்ணிட்டோம், ஹோஸ்ட் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம், போய் ரன் ஆன் ஹோஸ்ட கான்ஃபிகர் பண்ணலாம். ஓகே, கோ டு கான்ஃபிகரேஷன், கீழ வாங்க. விஎம் ஹோஸ்ட் ரூல். ஓகே, ஆட் பண்ணுங்க. இப்ப யா, ரன் ஆன் ஹோஸ்ட்னே கொடுங்க. ரன் ஆன் ஹோஸ்ட். ஓகே, யா, அதை கிளிக் பண்ணுங்க. டைப் கிளிக் பண்ணுங்க, வர்ச்சுவல் மெஷின் டு ஹோஸ்ட். ஓகே ஓகே, இப்போ நம்ம சூப்பரா டெஸ்ட் பண்ணலாம். இப்ப நம்ம என்ன டெஸ்ட் பண்ண போறோம்னா, மஸ்ட் ரன் ஆன் ஹோஸ்ட் இன் குரூப். சோ இதுனா என்ன அப்படின்னா, மஸ்ட் ரன்னா என்னது, டிஆர்எஸ் ஒர்க் ஆகுது, HA ஒர்க் ஆகும். நம்ம ஓகே, சோ இப்போ நம்ம விஎம்ஸ் செலக்ட், விஎம் குரூப்பை செலக்ட் பண்ண போறோம். 2 விஎம்ஸ் செலக்ட் பண்ணிட்டீங்களா அசோக்? ஓகே, குரூப் 2 ESXi ஹோஸ்ட் கரெக்ட். ஓகே, சூப்பர். இப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ணலாம். எப்படி டெஸ்ட் பண்ண போறோம்னா, இப்போ மஸ்ட் ரன் ஆன் ஹோஸ்ட் இன் குரூப் கொடுத்துருக்கோம். அப்படின்னா என்ன, டிஆர்எஸ் ஒர்க் ஆகாது, சாரி HAவும் ஒர்க் ஆகாது. இப்ப அது சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து ஒன்னு பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இதை செக் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் ஷூட் பண்ணலாம். ஓகே, கிளிக் ஓகே கொடுத்துருங்க. ஓகே, பட் இதுல நம்ம டிசி ஏடிசி செப்பரேட் வர்ச்சுவல் மெஷின் கூட எனேபிள் பண்ணிருக்கோம்ல. செப்பரேட் வர்ச்சுவல் மெஷின் ரன் விஎம்ஸ் ஆன் ஹோஸ்ட். ஓகே ஃபைன். ஃபைன். செப்பரேட் வர்ச்சுவல் மெஷின் பண்ணும்போது 2 ஹோஸ்ட்டுக்குள்ள எடுத்துக்கோ, ப்ராப்ளம் இல்ல. சரி ஓகே, இப்போ வந்து 2 ESXi செலக்ட் பண்ணோம்ல, அது ஞாபகம் இருக்கா, எந்தெந்த ESXiன்னு? ரன் ஆன் ஹோஸ்ட் கிளிக் பண்ணுங்க, நம்மளுக்கு தெரியும். கிளஸ்டர் போயிடுங்க, ரன் ஆன் ஹோஸ்ட் கிளிக் பண்ணுங்க, கீழே வாங்க, ஸ்க்ரால் பண்ணுங்க. ஓகே, என்னென்ன 111 112. ஓகே,
109ல எதனா வர்ச்சுவல் மிஷின் ரன் ஆயிட்டு இருக்கா? சாரி, 111, 112 கரெக்டா? இப்போ நம்ம 111 டவுன் பண்ண போறோம். இந்த ESX டவுன் பண்ண போறோம். ஓகே, 111ல என்ன வர்ச்சுவல் மிஷின் ரன் ஆயிட்டு இருக்கு? ஓ, VCL ரன் ஆயிட்டு இருக்கா? VCL மைக்ரேட் பண்றீங்களா 109க்கு? ஓகே. 109க்கு பண்ணிடுங்க. என்ன சொல்றது? அதுக்கு முன்னாடி என்ன காமிச்சிச்சு? நம்ம ஓகே, ஒரு VCL இருக்குல்ல ஒரு ஹோஸ்ட்லயும் எத்தனை VCL இருக்கு? கேன்சல் ஒன்னுல தான் இருக்கும். ஒரே ஒரு VCL தான் இருக்கு. ஒரே ஒரு VCL தான் இருக்கா? இதுல தான் இருக்கா? 111ல தான் இருக்கா? இல்ல எல்லாத்துலயும் ஒன்னு இருக்கணும்ல? ஓகே, எல்லாத்துலயும் இருக்கு. ஓகே, இப்போ பரவாயில்ல, டவுன் பண்ணலாம். பரவாயில்ல, 111 டவுன் பண்ணலாம் நம்ம. 111 கரெக்ட். ஓகே, இதுடைய இப்ப நம்ம இந்த சர்வரை டவுன் பண்ண போறோம். ஓகேவா? இப்ப ESX ஒரு சாரி 2 VM ரன் ஆயிட்டு இருக்கு. VCL இட்ஸ் ஓகே. 02 என்ற VM ரன் ஆயிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ணிருக்கோம்? மஸ்ட் ரன் எனேபிள் பண்ணிருக்கோம். கரெக்டா? இப்ப என்ன கான்செப்ட் நான் சொல்லிடுறேன். மஸ்ட் ரன் ஆயிட்டு இருக்கு. ஐ மீன் எனேபிள் பண்ணிருக்கோம். இப்ப மஸ்ட் ரன்ன்றதுனால HAவும் ஒர்க் ஆகாது, DRSம் ஒர்க் ஆகாது. இப்ப இந்த இதுல இருக்க சர்வர் ரீபூட் ஆகி மைக்ரேட் ஆகாது. அப்படிதானே? HA ஒர்க் ஆகாது, DRSம் ஒர்க் ஆகாது. அப்படிதானே? இப்ப டவுன் ஆயிடுச்சுன்னா HA ஒர்க் ஆகாது இல்லையா? இப்ப அதை தான் நம்ம டெஸ்ட் பண்ண போறோம். ஓகே, சோ இப்ப இத வந்து ஷட் டவுன் பண்ணிடலாம். மெயின்டெனன்ஸ் மோடு போட்டுருங்க, இல்ல அப்படியே ஷட் டவுன் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. மெயின்டெனன்ஸ் மோடு போட்டா விடாது, நம்மள அலோ பண்ணாது. அப்படியே ஷட் டவுன் பண்றேங்க. பவர் கனெக்ட், பவர் யா, பவர் எஸ், ஷட் டவுன். யா, ஜஸ்ட் டெஸ்டிங் போட்டுக்கோங்க. ஓகே ஓகே, இப்ப இதுல 2 ஹோஸ்ட் இருக்கு. நல்லா பாருங்க, இதுல 2 ஹோஸ்ட் இருக்கு. இப்ப 2 ஹோஸ்ட்டுமே என்ன பண்ண போகுது? இன்ஆக்சசிபிள் ஆகுது. ஐ மீன் டவுன் ஆக போகுது. நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, டாஸ்க் வாங்க. டாஸ்க் என்ன ஸ்டேட்டஸ்? ப்ராக்ரஸ்ல இருக்கா? ஓகே, ஆயிடுச்சு. ஃபைன், சூப்பர். சோ இதுல HAவும் ஒர்க் ஆகாது, DRSம் ஒர்க் ஆகாது. சோ இந்த சமயத்துல இந்த VM வந்து என்ன ஆகும்? டவுன் தான் ஆகும். ஏன்னா இந்த ஹோஸ்ட் டவுன் ஆகுது, அதனால இந்த VMமும் டவுன் ஆயிடுச்சு. இத ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. யா, ஆயிடுச்சா? ஹலோ, VM டவுன் ஆயிருக்கா? யா, VM டவுன் ஆயிடுச்சுல்ல? பவர் ஆஃப், பவர் டவுன். மேம் இதுல VCLS அப்படின்றது என்ன? எல்லாத்துலயும் இன்ஸ்டால் ஆயிருக்கு. இது வந்து ESXi உடையது. ஒரு ESXiக்கு அது ஆட்டோமேட்டிக்கா அது கிரியேட் ஆகும். நம்ம ESXi பண்றோம் இல்லையா? vCenter ஆட் பண்ண சொல்ல அது ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும். நான் அது என்னன்றதை நான் அப்புறமா மேபி வேற ஒரு கிளாஸ்ல எடுக்கலாம். அது ஒரு ESXம் அது கிரியேட் ஆகும். நம்ம டெலீட் பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடும். அது வேற விஷயம். HA பண்றப்போ ஒரு கிரியேட் ஆகும், அந்த இது கான்செப்டா இல்ல வேற? ஆக்சுவலி HA எனேபிள் பண்ணிருக்கோமா இந்த கிளஸ்டர்ல? ஆகாஷ், அசோக் பண்ணிருக்கீங்களா? இல்ல பண்ணல. ஃபர்ஸ்ட் அதை எனேபிள் பண்ணுங்க, அப்பதான் ஒர்க் ஆகும். இத அப் கொண்டுட்டு வாங்க, இல்ல இந்த சர்வர் அப் கொண்டுட்டு வரணும். ஓகே, இப்ப கொஞ்சம் பிரச்சனை தான், நம்மளால கொண்டுட்டு வர முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி, கிளிக் ஆக்ஷன் கொடுங்க. பவர் கனெக்ட் கொடுக்கவா? பவர் ஓகே. இப்ப ஒண்ணும் பண்ண முடியாதே நம்ம. ஓகே, யோசிக்கலாம். கனெக்ட் கொடுத்து பார்க்கலாம். இல்ல, இது கனெக்ட் வந்து vCenterல கனெக்ட் பண்றது. இப்ப ஷட் டவுன் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ஹோஸ்ட் ஏட் ஷட் டவுன் பண்ணிருக்கோம். இது எங்க? இப்ப வந்து வாமி எடுங்க. இதுக்கு ஆக்சுவலி ஆக்சஸபிள் ஆகாது. என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு? ஷட் டவுன் பண்ணி வச்சிருக்கோமே. அசோ வொர்க் ஸ்டேஷன் ப்ரோல போய்ட்டு ஆன் பண்ணுங்க. அத எங்க வச்சிருக்கீங்க வொர்க் ஸ்டேஷன் ப்ரோ? இத செக் பண்ணுங்க, வந்துரும். ஓகே, இத ஆன் பண்ணிட்டு அங்க போய்டுங்க. ஓகே, பண்ணிட்டீங்களா? சரி, அங்க போய்டுங்க.
ஓகே. சோ ஓகே ஒர்க் ஸ்டேஷன் ப்ரோல தான் கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஓகே சூப்பர். என்ன வெர்ஷன் ஒர்க் ஸ்டேஷன் ப்ரோ? 17 நினைக்கிறேன். 17 ப்ரோ. 17 Pro. 17 ப்ரோவா? ஓகே. ஃபைன். ஓகே. சோ இது ஆன் ஆகட்டும். அதுக்குள்ள கிளஸ்டர் போயிடுங்க. இப்போ வந்து கான்ஃபிகரேஷன் போங்க. கான்ஃபிகரேஷன் போயிட்டு HA போயிடுங்க. யா vSphere அவைலபிலிட்டி போயிடுங்க. vSphere அவைலபிலிட்டி. இப்ப இதுல ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்லணும். இப்ப இதுல ஷட் டவுன் பண்ணிட்டோம். நம்ம வந்து ஒர்க் ஸ்டேஷன் ப்ரோல போய் ஆன் பண்ணோம் இல்லையா? அது மாதிரி சர்வரை வந்து நீங்க ஷட் டவுன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்? ரிமோட் போர்ட் கனெக்ட் பண்ணணும். ரிமோட் போர்ட் அப்படின்னா ஒன்றும் இல்ல, ILO அந்த வெண்டாருடைய ரிமோட் போர்டு ILOவோ இல்ல ID ரேக்கோ இல்ல IMMO ஓபன் பண்ணி அதுல பவர் ஆன் பண்ணணும். ஓகேவா? இதுல ஒர்க் ஸ்டேஷன் ப்ரோல கான்ஃபிகர் பண்ணிருக்கிறதுனால இதுல நம்ம பண்றோம். ஆனா நார்மல் நீங்க ஒரு ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்ல அந்த சர்வருடைய ரிமோட் போர்டு ஆக்சஸ் பண்ணி அதுல போய் பவர் ஆன் பண்ணணும். ஓகே. ஓகே. சோ இது பவர் ஆன் ஆயிடுச்சு. ஆன் ஆயிடுச்சா? சூப்பர். சோ HA வந்து ஆஃப்ல இருக்கு. நம்ம ஆன் பண்ணிடலாம். எடிட் போங்க. கிளிக் எடிட். யா. அட்மிஷன் கண்ட்ரோல் யா. வெயிட் பண்ணுங்க. அட்வான்ஸ் ஆப்ஷன் போயிடுங்க. ஓகே. ஏன் டிசேபிள் இருக்கு? இருங்க. ஃபெயிலியர் அண்ட் ரெஸ்பான்ஸ்ல போயிடுங்க. ஃபெயிலியர் அண்ட் ரெஸ்பான்ஸ் இல்ல எனேபிள் மானிட்டரிங் பண்ணிட்டீங்களா? கேன்சல் பண்ணுங்க. நோ கேன்சல். யா. இது ஃபர்ஸ்ட் ஒன் கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அசோக் எடிட் vSphere அது. ஓகே. இதுல எப்படிதான் இருக்கா? இது I can configure vSphere condition the following failure condition was supported ஓகே. மேம் ரூல்ஸ் போட்டனால இருக்கு. புரியல. இருங்க. ஹோஸ்ட் அப் ஆயிடுச்சு. ரூல்ஸ் போட்டிருக்கேன் மேம். DRS ஒர்க் ஆக கூடாது. இல்ல அதுக்கும் சம்பந்தம் இல்ல. அப் ஆயிடுச்சான்னு பாருங்க. அந்த சர்வர் அப் ஆயிடுச்சா? ஹோஸ்ட் அப் ஆயிடுச்சு மேம். அப் ஆயிடுச்சா? அப்ப HA நம்மளுக்கு ஏன் காமிக்க மாட்டேங்குது? நம்ம செக் பண்ணிடலாம். ஓகே. இந்த VMயும் பவர் ஆன் பண்ணிடுங்க. அசோக் இந்த VM பவர் ஆன் பண்றேங்க. இப்ப இதுல HA இல்லாதனால பாருங்க எவ்வளவு பிரச்சனை. ஓகே. இதுல கான்ஃபிகர் போங்க. ESXi ஹோஸ்ட்ல இதுல கான்ஃபிகர் போங்க. நான் ஒன்னு செக் பண்ணிடுறேன். சாரி VMலயே போங்க. ESXi கரெக்ட். கான்ஃபிகர். ஸ்டோரேஜ் போங்க. பேக் டு ஸ்டோரேஜ். நோ இத கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரேஜ் ரீஸ்கன் ஸ்டோரேஜா? நோ ஸ்டோரேஜ் பேக் தெரியுதுங்களா? ஸ்டோரேஜ் பக்கத்துல ஒரு ஐகான் போடுங்க. ஓகே. சோ ஃபைன். எனக்கு நெட்வொர்க் பார்க்கணும். நெட்வொர்க் வாங்க. சரி ஓகே. வேற ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. சரி கிளஸ்டர் போயிடுங்க. கிளஸ்டர் போங்க. இப்ப HA ஏன் எனேபிள் ஆகலன்றதை நம்ம பார்த்துடலாம். திரும்ப கிளிக் எடிட் கொடுங்க. ஏன் HA ஆகல? ஓகே. கேன்சல் பண்ணிட்டு பேக் போங்களேன். கேன்சல் பண்ணுங்க. DRS ஒர்க் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணி பார்க்கலாமா? சர்வீசஸ் போங்க. இருங்களேன். ஒன்னு பார்த்து பண்ணிடலாம். சர்வீசஸ் போங்க. நோ இருங்க ஒரு நிமிஷம். அவைலபிலிட்டி இருக்குல்ல, அது எனேபிள் பண்ணுங்க. VMware vCenter அவைலபிலிட்டி இருக்குல்ல, அதை எனேபிள் பண்ணுங்க. அதை எனேபிள் பண்ணுங்க. மேல ஆப்ஷன் நாட் அலோவ் டிசேபிள்ட் சர்வீஸ். ஓகே டிசேபிள்ட்ல இருக்கா? மேம் ஒரு கமெண்ட் ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணதுக்கு தெரிய ஒரு கமெண்ட் கொடுத்தாப்ல, அது ட்ரை பண்ணுமா? இருங்க ஒரு நிமிஷம். செட் ஸ்டார்ட் அப் டைப் கொடுங்க. போங்களேன். செட் ஸ்டார்ட் அப் டைப் ஆட்டோமேட்டிக் கொடுங்க. செட் கொடுங்க. இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க.
So crashed while starting. Okay, scroll down பண்ணுங்க. இப்போ scroll down பண்ணுங்க. vSphere உடைய availability, I mean HA உடைய status என்னன்னு பாருங்க. Okay, fine. Okay, இப்போ அங்க போங்க. Back to your vSphere. Yeah, இப்போ edit போங்க, click பண்ணுங்க. இப்பயும் இல்லையா? ஓகே. இல்ல டிஆர்எஸ் டிசேபிள் பண்ணிட்டு இதை எனேபிள் பண்ணலாமா? ஆக்சுவலி டிஆர்எஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லையே. பட் ட்ரை பண்ணலாம். நம்ம ரூல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே. எனக்கு சர்வீசஸ் ஒரு தடவை சர்வீசஸ் போங்களேன். இப்ப டிஆர்எஸ் டிசேபிள் பண்ணிட்டு சர்வீஸ் போங்க. ஆக்சுவலி HA டிஆர்எஸ் வந்து டிஃப்ரெண்ட் கான்செப்ட். ஸோ யா எடிட் யா டிசேபிள் பண்ணிடுங்க. கிளிக் ஓகே. இப்போ சர்வீசஸ் போயிடுங்க. இப்போ ரெண்டுமே டிசேபிள்ல தான் இருக்கு. இப்போ சர்வீசஸ் போயிடுங்க. சர்வீசஸ் இப்போ டிஆர்எஸ் உடைய ஸ்டேட்டஸ் என்ன? கீழே வாங்க. அது ஐவல் கிட்ட இருக்கே. கீழே வாங்க. ஓகே. இப்போ நீங்க இங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த சர்வீசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க அசோக். HA உடைய சர்வீஸ் ஸ்டார்ட் சர்வீஸ் HA. சர்வீஸ் கிராஷிங் while starting தான் வருதா? ஓகே. என்ன கமெண்ட் சொன்னீங்க? என்ன கமெண்ட் தேடி கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க? ஒரு நிமிஷம் ரன் பண்ணுவாங்க. புட்டியில எடுத்துட்டு ரன் பண்ண சொன்னாங்க. ஓகே, அந்த ஹோஸ்ட் புட்டி SSH எனேபிள் பண்ணுங்க. அதுக்கு ஓகே. ஆக்சுவலி இப்படி ஒரு எரரை நானே இப்பதான் பாக்குறேன். ஓகே, எனக்கு இன்னொரு டவுட் வந்து இந்த ESXi எல்லாமே சேம் இதுவா கான்ஃபிகரேஷன்ஸா? சேம் கான்ஃபிகரேஷன் தான். நெட்வொர்க்கிங் எல்லாமே சேமா? ஆக்சுவலா மேம் நான் வந்து 11 12க்கு வந்து vMotion வந்து நான் அடாப்டர் செட் பண்ணேன். இந்த 109க்கு வந்து தெரி வந்து நேற்று கிளாஸ் டெமோ காட்டுறப்பவும் பண்ணல. பட் அந்த நேம் வந்து மிஸ் மேட்ச் ஆயிருக்குமான்னு ஒரு டவுட்டா இருக்கு. ஓகே, போர்ட் குரூப் நேம் ஓகே. பிகாஸ் HAவே கிரேட் அவுட்ல இருக்கு. ஸோ நம்ம போர்ட் குரூப்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிடலாம். சரி ஓகே, நீங்க ஏதோ கமெண்ட் ட்ரை பண்றீங்களா பார்க்கலாம். அதுதான் கடைசி சான்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும்.
பிகாஸ் ஹெச்ஏக்கு முக்கியம் வந்து சேம் நெட்வொர்க்ல இருந்தா தான் மைக்ரேட் பண்ணணும் இல்லையா? ஸோ நெட்வொர்க் Yes, ma'am. எல்லாமே அடாப்டர் எல்லாம் சேஃபா கொடுக்கணும். போர்ட் போர்ட் குரூப் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ அதெல்லாம் ஓகேவா இருந்துச்சுன்னா மட்டும்தான் ஹெச்ஏ ஒர்க் ஆகும். ஸோ அதெல்லாம் செக் பண்ணலாம் நம்ம 3 ஹோஸ்ட்டுக்கும் எப்படி இருக்குன்னு. ஓகே. ஸ்டார்ட் ஆகுதுங்களா? இது வந்து ஒர்க் ஸ்டேஷன்றதுனால இந்த மாதிரி எரர்லாம் வருதுங்களா? இல்ல இந்த மாதிரி எரர் வந்து ஆமா ஆமா ப்ரொடக்ஷன்லயும் வரும்? சான்சஸ் இருக்கு. ஆக்சுவலி இப்ப நான் இது மாதிரி ப்ரொடக்ஷன்ல நான் பார்த்தது இல்லை. ஏன்னா ப்ரொடக்ஷன்ல வந்து ரொம்ப கான்சியஸா கான்ஃபிகர் பண்ணுவோம். ஒரு ESXi டிப்ளாய்மெண்ட் பண்ணும் போதும் கமிஷன் பண்ணும் போதும் பார்த்து பார்த்து பண்ணுவோம். இந்த கிளஸ்டர்ல இதை போட போறோம், இந்த ஹோஸ்ட நெட்வொர்க் இந்த நெட்வொர்க் பிகாஸ் ஷேர்டு நெட்வொர்க் இருந்தா தானே நம்ம VMs ரீபூட் ஆகி மைக்ரேட் ஆகும். HA ஃபெயில் ஆச்சுன்னா HA ஒர்க் ஆகும் ஒரு ஹோஸ்ட் டவுன் ஓகே. ஆச்சுன்னா. ஸோ இது மாதிரி நம்ம வந்து ரொம்ப கான்சியஸா அந்த ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம வந்து டிப்ளாய்மெண்ட் பண்ணுவோம். பட் இப்போ இந்த ப்ரொடக்ஷன்ல ம். ப்ரொடக்ஷன்ல வந்து EXS வி சென்டர் இந்த இந்த வருஷம் தான் இருக்கணும், EXS இந்த வருஷம் தான் இருக்கணும், VMs வந்து இந்த வருஷம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஆமா ப்ரீ ஒரு ப்ரீ ஒரு ரெக்வஸ்ட் கைடன்ஸ் கொடுப்பாங்களா? கரெக்ட். நம்மளுக்கு என்னன்னா மெயினா பிசினஸ் சொல்றோம் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்றது. ஸோ நம்ம வந்து ஏற்கனவே ஹோஸ்ட் இதுல எப்படி என்ன கிரியேட் பண்ணிருக்கோம், எந்த வெர்ஷன்ல போட்டிருக்கோம், நம்ம வாங்குறதே இப்ப வந்து நாங்க டெல்ல வாங்குறோம் அப்படின்னா எனக்கு இந்த ரெக்குவயர்மெண்ட்ல வேணும்ன்றதே நான் அவங்க கிட்ட கேட்டுருவோம். எனக்கு இந்த வெர்ஷன்ல வேணும், இதுல பயாஸ் இவ்வளோ இந்த வெர்ஷன்ல இருக்கணும், எல்லாமே நம்ம சொல்லிடுவோம். இவ்வளோ ரேம் இவ்வளோ. ஸோ அதை பண்ணிட்ட பிறகு நம்ம நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்ஸ் வாங்கிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு ESXi நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன் வந்து இந்த கிளஸ்டர்ல மேனேஜ்மெண்ட் போர்ட் குரூப் என்ன, மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க் இல்ல விமோஷன் என்ன, விசான் என்ன, இல்ல வேற எதுனா லினக்ஸ் இருக்குன்னா லினக்ஸ் என்ன. ஸோ டிஃப்ரெண்ட் போர்ட் குரூப்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். அப்படி பண்ணா மட்டும்தான் HA ஒர்க் ஆகும். இல்லைன்னா ஒர்க் ஆகாது. ஸோ மேட்ச் ஆகாது இல்லையா? நெட்வொர்க் டு நெட்வொர்க் எப்படி VM மைக்ரேட் ஆகும்? ஸோ ஓகே. ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பக்காவா நம்மளுக்கு ரெக்குவயர்மெண்ட் இருக்கும். நம்மளுக்கு என்னென்ன இருக்குன்னு லிஸ்ட் இருக்கு. செக் லிஸ்ட் கொடுத்துருவாங்க. செக் லிஸ்ட் நம்ம போட்டுடணும். இதெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம டிக் பண்ணிடுவோம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து அதை பார்த்து தான் நமக்கு எல்லாமே பண்ணுவோம். ஸோ தப்பு பண்ண சான்சஸ் இல்லை. சம்டைம்ஸ் என்ன நடக்கணும் அப்படின்னா போர்ட் குரூப்பை வந்து VLAN ஐடி வந்து தப்பா போட்டுருவாங்க தெரியாம. இது வந்து ஹியூமன் எரர் நடக்க சான்சஸ் இருக்கு இல்லையா? ஸோ VLAN ஐடி தப்பா போட்டுருவாங்க. ஸோ VLAN ஐடி தப்பா போடும்போது என்ன நடக்கும்? விமோஷன் ஆகாது, அகெயின் சர்வர் வந்து மைக்ரேட் ஆகாது. ஸோ இது மாதிரி ப்ராப்ளம்லாம் சம்டைம்ஸ் நடக்கும். ஓகே ஓகே. இப்ப இப்ப நம்மளே ஒரு விர்ச்சுவல் வந்து VMல போடுறப்போ, ஸோ ம். லைவ்ல என்னென்னலாம் வந்து அந்த அந்த ஸ்டெப்ஸ் இருக்கோ, அதே ஃபாலோ பண்ணி கூட நம்ம வந்து VM போடலாம் இல்லையா? இப்ப நீங்க சொன்ன அந்த நெட்வொர்க் அடாப்டர செக் பண்ணிட்டு, அது ஒண்ணே வந்து கிரியேட் பண்ணிட்டு, அதுக்கேத்த மாரி ஏன்னா இந்த மாரி எரர்ஸ்லாம் வராம இருக்கிறதுக்கும் நம்ம லைவ்ல எப்படி அது மெயின்டெயின் லைவ்ல பண்றோமோ, அதுதான். அதே மாரி வந்து பட் இதுல சொல்றீங்களா? அதே இது வந்து அதே இதுல PlayStationலயும் பண்ண முடியுமா? பண்ண முடியும். பட் PlayStationல பொறுத்த வரைக்கும் எனக்கு கரெக்டா தெரியல. பிகாஸ் இது வந்து நீங்க PlayStation ஒன்ஸ் போயிடுங்க. எனக்கு ஒரு நெட்வொர்க் மட்டும் என்ன கொடுத்துருக்கீங்கன்னு செக் பண்ணிடுறேன். நான் PlayStation நான் இன்ஸ்டால் பண்ணது இல்ல. ஐ மீன் நான் அதுல பெருசா ஒர்க் பண்ணது இல்ல. பட் ஜஸ்ட் ஐடியா தான் இருக்கு எனக்கு அதுல. வெயிட் பண்ணுங்க. நெட்வொர்க் போங்க. நெட்வொர்க் யா ஓகே. VM NetNat. இப்ப அந்த ESXi இப்ப எது பாத்திருக்கீங்க? Windows 2012 பாத்திருக்கீங்க. நான் சொல்றது ESXi ஹோஸ்ட் போங்க. ESXi ஓட நெட்வொர்க். ஓகே. 2 கொடுத்துருக்கீங்க. VM Net 9 பிளஸ் இன்னொன்னு VM அதுவும் அதேதானா? அப்புறம் இதுக்கு 2 அடாப்டர். பிசிக்கல் அடாப்டர் செக் பண்றதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு அடாப்டர் ஆட் பண்ணி காட்டினாங்க.
ஓகே 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 அங்க ESXi ஹோஸ்ட்ல கான்ஃபிகர் பண்றதுக்காகவா? எஸ் மேம். பிசிக்கல் அடாப்டர் ஓகே எக்ஸ்ட்ரா ஆட் ஓகே பண்ணி. புரியுது. ஓகே சோ ஓகே அதை கேன்சல் பண்றேங்க. ESXi 2 போங்க. ஓகே 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 எனக்கு என்னமோ இதுல தான் இந்த ஏதாச்சும் ஒரு ப்ரொடக்ஷன்ல நினைக்கிறேன். சொல்லுங்க. இந்த ப்ரொடக்ஷன்ல வந்து சாக்கெட் அடாப்டர் இதெல்லாம் வந்து டிஃபைன் பண்றது வந்து நெட்வொர்க் டீம் தான் டிஃபைன் பண்ணுவாங்களா இல்ல அதுவும் நம்ம ஆக்சுவலி define பண்ணணும்? ஒரு பிசினஸ்க்கு வந்து இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா லேன் ஐடி கொடுத்துருவாங்க. இந்த சப்நெட்ல இருக்கணும்னு சொல்லிடுவாங்க. இந்த ஐபி அட்ரஸ்ல தான் இருக்கணும்னு சொல்லிடுவாங்க. ஒரு பிசினஸுக்கும் ஒரு இருக்கும். ஒன்னொன்னு இருக்கும். சோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அது நெட்வொர்க் டீம் கிட்ட இருந்து தான் நம்ம வாங்கணும். ஆனா மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க் மட்டும் எல்லா இதுக்குமே ஒரு ஹோஸ்ட் ஒரு கிளஸ்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க் மட்டும் VLAN ஐடி சேமா தான் இருக்கும். VLAN ஐடி தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். VLAN ஐடி தப்பா போட்டீங்கன்னா மைக்ரேஷன் நடக்காது, விமோஷன் நடக்காது. VLAN ஐடி நீங்க மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க் என்ன கொடுக்குறீங்களோ ஒரு ஹோஸ்டுக்கு அதே தான் மத்த இருக்க ஹோஸ்டுக்கும் அதே VLAN ஐடி தான் கொடுக்கணும். அது இல்லனாலே மைக்ரேஷன் ஆகாது. Okay, VM okay. போயிடுச்சு. சோ அதை கிரியேட் பண்ணி தர்றது வந்து நெட்வொர்க் டீம். ஓகே ஓகே சோ இப்ப HA இப்ப சர்வீசஸ் போங்க. HA எனேபிள் பண்ணி பாருங்க. இப்ப எல்லா சர்வீசஸும் ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ரீஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படிதானே? எஸ் மேம். முடிஞ்சிச்சு. ஃபினிஷ் ஆயிடுச்சு எல்லாம். நான் இப்ப back- எரர் வந்திருக்கு. ஃபெயில் டு ஸ்டார்ட் சர்வீசஸ் ப்ரொஃபைல் அப்படின்னு. ஓகே சரி பரவாயில்ல விடுங்க. அது என்ன எரர் நம்ம அப்புறம் பார்க்கலாம். இது ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் நம்ம. HA உடைய ஸ்டேட்டஸ் இப்ப என்னவா இருக்கீங்க சர்வீசஸ்ல? நம்ம பண்ணதுதான் இருக்கா? ஓகே பட் எனேபிள் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுங்க. எடிட் vSphere போங்க, எடிட் பண்ணுங்க. அன்னைக்கு இந்த மாதிரி கிராஷ்னு எரர் வந்ததுன்னா நம்ம ரீஇன்ஸ்டால் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க நினைக்கிறேன். அப்படியா? இதே இல்ல மாதிரி இஷ்யூ இது வந்துச்சு. சர்வீஸ் தான். vSphere போங்களேன். ஜஸ்ட் ஒன்ஸ் எனேபிள் பண்ணி பாருங்க. HA vSphere அவைலபிலிட்டி போங்க. vSphere இன்னும் மேல பாருங்க. எடிட் போங்க. ஐ திங்க் இப்போ ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஒர்க் ஆகலையா? ஓகே நம்ம இப்ப வந்து என்ன செக் பண்ணலாம்னா ஓகே விடுங்க. இப்ப வந்து ஹோஸ்டுக்கு போங்க. 109 ஹோஸ்ட் போங்க. இப்ப இங்க வந்து ஸ்டோரேஜ் பேக் போயிட்டு நெட்வொர்க்கிங் போங்க. நெட்வொர்க்கிங் போயிட்டு VM கர்னல் அடாப்டர் போங்க. ஓகே சோ மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க் ஸ்விட்ச் 0. ஓகே vMotion 115. ஓகே சோ இப்போ வந்து பிசிக்கல் அடாப்டர் போங்க. இதுதான் வருதா? ஓகே சரி ஓகே நெட்வொர்க்கிங் போங்க. வர்ச்சுவல் ஸ்விட்ச் போங்க. நெட்வொர்க்கிங் வர்ச்சுவல் ஸ்விட்ச் போங்க. ஓகே ஸோ 109 பிசிக்கல் அடாப்டர் 0. ஓகே 0 VM நிக்கு 0 கொடுத்துருக்கோம். ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 111 வாங்க. இங்கேயும் அதான் கொடுத்துருக்கோம். VM நிக் 0 ஓகே இதுதான் கொடுத்துருக்கோம். நிக் 0 தான் கொடுத்துருக்கோம். VM நிக் 112 போங்க. ஓகே அதேதான் இருக்கு. VM நிக்கு ஓகே ஸ்விட்ச் 0ல தானே இருக்கு எல்லாமே. ஸ்விட்ச் 111 போங்க. 111 ஸ்விட்ச் 0ல தான் இருக்கு. ஓகே 109. ஓகே இருங்க ஒரே நிமிஷம். vMotion நேம் செக் பண்ணலாம். ஏன்னா நான் vMotion இந்த 1 2க்கு நான் கொடுத்திருந்தேன். அதனால அந்த vMotion நேம் ஒரு செக் பண்ணிடலாம். எது சொல்றீங்க? பண்ணலாம். எது சொல்றீங்க? இந்த அடாப்டர்ல vMotion நம்ம செலக்ட் பண்ணிருக்கேன். இந்த அடாப்டர் VM கர்னல் அடாப்டர் சொல்றேன். பார்த்தா நீ இன்டர்வியூ போகும்போது அங்க வெரிஃபிகேஷன் வந்திருந்தாரு.
சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்ப இல்ல பார்த்தது இது ப்ராப்ளம் இல்ல. இது இஷ்யூ இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இது இஷ்யூ இல்ல. ஏன்னா சேம் நேமா இருக்கணும், இந்த கோட் குரூப் நேம் வந்து சேம் நேமா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால சேம் நேம் தானே கொடுத்துருக்கீங்க, வி மோஷன் தானே எல்லாத்துக்கும். இல்ல ஆக்சுவலா இது ஜி பண்ணப்பல நான் ஒரே நிமிஷம் இது எல்லாத்துக்கும் ஒரே நேம் தான் இருக்கு. பட் இதுல அடாப்டர் எல்லாமே இதுல பாருங்க விஎம், இதுல விஎம் கர்னல் 1 இல்ல பாருங்க. ஆட் பண்ணுங்க. இல்ல இதுல இல்ல. அதான் ஆட் நெட்வொர்க்கிங் போடுங்க. பட் இருந்தாலுமே டவுட் தான், செக் பண்ணிடலாம். போடுங்க. ஓகே. ஐபி ஓகே. நெக்ஸ்ட் நீங்க ஃப்ரெண்ட் தானே அடாப்டர் பண்ணீங்களா? பேக் போங்க. நீங்க அதுக்கு பண்ணவே இல்ல நினைக்கிறேன். பேக் போங்க. அப்படி விஎம் கர்னல் நெட்வொர்க் அடாப்டர். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் போங்க. இல்ல இதுல வந்து நெட்வொர்க் ஸ்டாண்டர்ட் ஸ்விட்ச் செலக்ட் அன் எக்ஸிஸ்டிங் ஸ்டாண்டர்ட் ஸ்விட்ச் கிளிக் பண்ணுங்க. இத ப்ரௌஸ் பண்ணுங்க. ஓகே 0 தான் இருக்கு. 0வே கொடுங்க. கிளிக் ஓகே. இப்போ நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ கொடுங்க ஐபி அட்ரஸ் எல்லாம். ஃப்ரீ மோஷன் கொடுங்க. லேன் ஐடி நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு இல்ல இது ப்ரூவ் இல்லனால அது. பட் லேன் ஐடி வெரி இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரீ மோஷன் ஓகே. ஸ்க்ரால் பண்ணுங்க. டிசிபி ஐபி கிளிக் பண்ணுங்க. டிசிபி ஐபி டிசிபி இது நன்னு தான். இது ஆல் இதுக்கா கொடுங்க. 4095 கொடுங்க. ஓகே சூப்பர். டிசிபி ஐபி ஸ்டாக் கொடுங்க. நோ டிசிபி ஐபி ஐபி தெரியுதுங்களா? டிஃபால்ட். ஆமா இதுல வந்து சரி ஓகே டிஃபால்ட்டே இருக்கட்டும், அப்புறம் செக் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே கிளிக் நெக்ஸ்ட். ஐபி அட்ரஸ் கொடுங்க. 115 கரெக்டா? அந்த ஐபி அட்ரஸ் கொடுங்க. ஆல்ரெடி வேற ஒரு ஐபி கொடுத்துருந்தோம். இல்ல 115 சேம் ஐபி தான் இருக்கணும் எல்லாத்துக்கும். எல்லா ஹோஸ்டுக்குமே சேம் ஐபி தான் இருக்கணும். வி மோஷன் கொடுத்திருக்கீங்க இல்லையா? அது சேம் ஐபி தான் எல்லாத்துக்கும். ஓகே ஆமா ஆமா அதே ஐபி தான் இருக்கணும். ஏன்னா இது வந்து ப்ரோ ஸ்டேஷன் ஆக்சுவலி நார்மலி வந்து ஒரு ஐபி மாறும். இப்போ 115னா 116 இருக்கும், அது மாதிரி மாறும். பட் நம்ம இதே கொடுக்கலாம் இப்போதைக்கு. ஐபி எப்படி எடுத்தீங்க? இல்ல ஐபி நானே இப்போ ஆர்டர் கொடுத்துட்டு வரல, ஒரு ஐபி அப்படியே கொடுத்துட்டு இருக்கேன். அப்படியா? அப்பனா ஒண்ணு பண்ணுங்க. obtain IPv4 settings automatically. நெக்ஸ்ட் கொடுங்க. அதுவா என்ன எடுத்துக்குதுன்னு பார்க்கலாம். VLAN ஐடி ஓகே, விமர்ஷன் ஓகே ஓகே. இப்போ அதுல போய் VLAN ஐடி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஓகே ஸோ விஎம் கர்னல் 1 நம்ம பண்ணிட்டோம். ஓகே சூப்பர். அதுவா எடுத்துச்சா 2112. ஓகே சூப்பர். இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து VLAN ஐடி செலக்ட் பண்ண போறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி போய் கிளஸ்டர் ஏச்சே ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிட்டு வந்துடலாம். கிளஸ்டர் போங்க. எடிட் போங்க. ஒர்க் ஆகலையா? ஓகே கேன்சல். இப்போ 109 ஹோஸ்ட் போங்க. நெட்வொர்க்கிங் போங்க. ஓகே இங்க தான் இருக்கீங்க. எடிட் கொடுங்க. VMK1 VM கர்னல் 1 எடிட் கொடுங்க. இந்த 3 டாட் இருக்குல்ல, இந்த 3 டாட், அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்க. எடிட். இப்போ என்ன இது மேல போங்க. இவ்வளவுதான் காமிக்குதா? அவ்வளவுதான் காமிக்குது. சரி கேன்சல் கொடுங்க. இதுல போங்க. ஓகே நெட்வொர்க்கிங் போங்க. பிசிக்கல் அடாப்டர் போங்க. ஆர் virtual switch சாரி. இப்போ எங்க இருக்கு vMotion? vMotion எங்கங்க? ஓகே vMotion ஆட் பண்ணலையா?
ஆட் நெட்வொர்க்கிங் போங்க. ஒரு நிமிஷம் இருங்க. நான் ஒண்ணே ஒன்று செக் பண்ணிக்கிறேன். vMotion மானிட்டரிங் எதுவும் எனேபிள் பண்ணிருந்தீங்களா அசோக்? அசோக் ப்ரோ vMotion மானிட்டரிங் எதுவும் எனேபிள் பண்ணீங்களா? இல்ல ப்ரோ, எதுவும் எனேபிள் பண்ணல ப்ரோ. ப்ரீவியஸா இதுக்கு முன்னாடி பண்ணல இல்ல vMotion மானிட்டரிங்? இல்ல ப்ரோ, நான் எதுவும் பண்ணல. மானிட்டரிங் பண்ணல. சரி, ஓகே ஓகே. ஒரு நிமிஷம் நான் வரேன். ஒன்னு செக் பண்ணிட்டு இருக்கேன். ஃபைபர் சோ இந்த மாதிரி கேபிள் வந்து டேக் பண்ணுவாங்க ப்ராப்பரா. சரி, நீங்க எங்ககிட்டயே பேசிட்டு இருக்கீங்க. ஓகே, இதுல நம்ம ஒரு மிஸ்டேக் ஆக்சுவலி இதுல நீங்க பண்ணாமே விட்டுருக்கீங்க. சரி, கேன்சல் பண்ணிடுங்க. இப்ப என்ன பண்ணிட்டு இருந்தோம்? ஓகே, நெட்வொர்க்கிங் பண்ணிட்டீங்களா? ஓகே, இப்ப என்ன பண்ண போறோம்னா vMotion நம்ம வந்து ஆட் பண்ண போறோம். ஓகேங்களா? இதுதான் பார்க்க போறோம். கேன்சல் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து போலாம். ஏன்னா இது vMotion நீங்க ஆட் பண்ணாம வச்சிருக்கீங்க. யா ஸ்டாண்டர்ட் ஸ்விட்ச் போங்க. சாரி, என்ன ஆட் நெட்வொர்க்கிங் போங்க. ஆட் நெட்வொர்க்கிங். யா physical network adapter, vMotion port group, physical network adapter. Okay. Okay, network adapter இருக்கட்டும். நெக்ஸ்ட் போங்க. கொஞ்சம் பேக்ல போங்களேன். பேக் போங்களேன். கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேன். ஓகே. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, select an existing standard switch. Okay. Yeah, switch 0 or switch 1 எதுனாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்ப செலக்ட் பண்ண போறது, இப்ப என்ன கொடுக்குறோமோ அதே தான் எல்லா ஹோஸ்டுக்கும் கொடுக்க போறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட். இப்ப எந்த ஓகே, சோ இப்ப vMotion செலக்ட் பண்ணுங்க. VLAN ID செலக்ட் பண்ணுங்க. இப்ப எந்த ஹோஸ்டுக்கு நம்ம கான்ஃபிகர் பண்ணோம்? VM kernel 1. அசோக் 109. பண்ணிட்டு இருக்குது 109 பண்ணிட்டு இருக்கோம். இல்ல, நம்ம முன்னாடி பண்ணோம்ல VM kernel 1 ஆட் பண்ணுமா vMotionக்கு? அது எந்த ஹோஸ்டுக்கு? 111 நினைக்கிறேன். சரி, ஓகே, போங்க. இதுக்கு போங்க. VLAN ID கொடுங்க. இது vMotion கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிட்டு. செலக்ட் பண்ணுங்க. ஓகே, செலக்ட் பண்ணுங்க. VLAN ID கொடுங்க. ஓகே, 409. நெக்ஸ்ட் கொடுங்க. சேம் நெட்வொர்க் நெட்வொர்க் சேம் நெட்வொர்க்ல ஆல்ரெடி ஓகே. நீட் நெட்வொர்க்ல ஓகே, வேற எதுக்கும் அப்ப நெட்வொர்க் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். ஓகே, கேன்சல் பண்ணுங்க. இப்ப 111க்கு போங்க. ஆக்சுவலி 222 சாரி 112க்கு தான் நம்ம பண்ணலன்னு நினைக்கிறேன். 112க்கு தான் நம்ம இப்ப பண்ணோம். vMotion ஆட் பண்ணோம். கரெக்ட்டா? இல்ல ஸ்க்ரால் பண்ணுங்க. நான் vMotion இங்க ஆட் பண்ணிருக்கல, அத ஸ்க்ரால் பண்ணுங்க. அத பார்க்கணும்னு தான் சொல்றேன். இதுதான் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? 109க்கு ஆட் பண்ண போறோம். 111க்கு ஆட் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்ப நான் இதுக்கு ஆட் பண்ணிருக்கல 112க்கு. அதே மாதிரி 111க்கும் 109க்கும் ஆட் பண்ண போறோம். சரிங்களா? அப்பதான் வந்து HA ஒர்க் ஆகும்.
ஓகே. அதுக்கு சேம் ஐபி இருக்கணும்னு அவசியம் இல்லாம எது வேணா இருக்கலாங்களா? அப்படி இல்ல. ஏதாச்சும் ஒரு டிஃபரன்ஸ் அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கணும். ஆட்டோமேட்டிக்கா எது வேணா சம்டைம் சேமாவும் கொடுப்பாங்க, சம்டைம் டிஃபரெண்டாவும் கொடுப்பாங்க. பட் நார்மலா வந்து இது சேமா இருக்கணும்னு அவசியம் இல்ல. 111 போயிடுங்க. இப்ப 111ல இருக்காது. ஸ்விட்ச் 1ல போங்க. ஸ்விட்ச் 1ல என்ன இருக்கு? ஓகே, விமோஷன் இருக்கா? சூப்பர். 109ல போங்க. இப்ப போய் எனேபிள் பண்ணி பார்க்கலாம். 109. யா. ஸ்விட்ச் 1 போங்க. இதுல VLAN ஐடி கொடுங்க. எடிட் கொடுங்க இதுல. எடிட். ஓகே, விஎம் நிக் கார்டு சூஸ் பண்ணாம வச்சிருக்கோமே. என்னாச்சு? எடிட் போட்டா இதான் வருதா? இதுல எடிட் 3 டாட் இருக்குல்ல அத கொடுங்க. இன்னும் கீழ இருக்க எடிட் கொடுங்க. அத கொடுங்க. எடிட் செட்டிங்ஸ். எஸ். ஓகே. இதுல வரலையா? சரி, கேன்சல் பண்ணுங்க. அதுக்கு மேல ஒன்னு இருக்கு பாருங்க, அத கொடுங்க. இப்போ விமோஷனுக்கு மேல இருக்கு பாருங்க, ரைட் சைடுல. இங்க கொடுங்க. இப்போ இந்த இருக்கு பாருங்க VLAN ஐடி. கிளிக் பண்ணுங்க. VLAN ஐடி வருது பாருங்க. கிளிக் ஓகே கொடுத்துருங்க. இப்போ நம்ம விஎம் நிக் யூஸ் ஆட் பண்ணோம். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். 112க்கு போங்க. நிக் கார்டு ஆட் பண்ணிருக்கேனா? கீழ வாங்க. ஸ்விட்ச் 1 வாங்க. இது ஸ்விட்ச் 1ல தானே இருக்கு விமோஷன். ஓகே, ஸ்விட்ச் 0ல இருக்கா? ஸ்விட்ச் 0ல தான் இருக்கு. ஓகே, இப்போ ஸ்விட்ச் 1க்கு மாத்திடுங்க. இதுல ஒன்னு தான் இருக்கு, அந்த ஸ்விட்ச் 1 இல்ல. இல்ல, ஆட் பண்ணிக்கலாம். ஆட் நெட்வொர்க்கிங் போங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்விட்ச் ஆட் பண்ண போறோம். நோ, செகண்ட் செலக்ட் பண்ணுங்க. virtual machine port group for a standard switch. யா, நெக்ஸ்ட் கொடுங்க. ப்ரௌஸ் பண்ணுங்க. ஓகே, ஸ்விட்ச் 0 தான் இருக்கா? ஓகே, நீங்க ஒன்னு பண்ணுங்க. கேன்சல் கொடுங்க. இந்த ஹோஸ்ட வந்து வெப் யூசர் இன்டர்ஃபேஸ் லாகின் பண்ணுங்க. இந்த ஹோஸ்ட் லாகின் பண்ணிட்டேன். போயிடுங்க. நெட்வொர்க்கிங். ஓகே, போயிட்டீங்களா? இப்போ வந்து வர்ச்சுவல் ஸ்விட்ச் போயிடுங்க. வர்ச்சுவல் ஸ்விட்ச். யா, இதுல வந்து ஆட் ஸ்டாண்டர்ட் ஸ்விட்ச். ஓகே, இதுல ஒன்னு மட்டும் தான் கிரியேட் பண்ணிருக்கீங்க. ஓகே, ஸ்விட்ச் 1 போட்டுருங்க. ஸ்விட்ச் 1 V is a small, B small, capital S, yes, yeah, WITCH 1. ஓகே, சோ இங்கே நம்ம வந்து இது செலக்ட் பண்ணிடலாம். ஒரு நிமிஷம் இருங்க. MTU ஓகே, லிங்க் டிஸ்ப்ளே ஓகே, ஆட் பண்ணிடுங்க. கிளிக் ஆட். ஓகே, இப்போ இதுக்கு வந்து நம்ம நெட்வொர்க் செலக்ட் பண்ணிடலாம். ஃபைன். பிசிக்கல் நிக் போங்க. விஎம் நிக் 1 மட்டும் தான் இருக்கா? சாரி, அதுக்கும் நிக் 1 நிக் 0வே கொடுத்துக்கலாம். ஒரே ஒரு நிக் தான் இருக்கு. ஓகே, ஃபைன். இப்போ போர்ட் குரூப் போங்க. பிசிக்கல் நிக்னா ஆட் பண்ணிக்கலாம். சாரி, பிசிக்கல் நிக் ஆட் பண்ணனுமா? இல்ல, நம்ம வந்து இப்போ வந்து என்ன பண்ணனும்னா நிக் ஆட் பண்ணனும். நிக் ஆட் பண்ணனும். போர்ட் குரூப் போங்க. வி மோஷன் செலக்ட் பண்ணுங்க. வி மோஷன் செலக்ட் பண்ணுங்க. எடிட் பண்ண போறோம். எடிட் செட்டிங்ஸ் கொடுங்க. ஓகே, நிக். ஓகே, இது நிக் டீமிங்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் ஆல்ரெடி நடத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே ஓகே, டிராஃபிக் செக்யூரிட்டி இதெல்லாம் ஓகே விட்டுருங்க. வர்ச்சுவல் ஸ்விட்ச் 0 மட்டும் தான் காமிக்குதா? ஓகே, வர்ச்சுவல் ஸ்விட்ச் நிக் விஎம் நிக் இங்க கீழே வாங்கல. ஒரு நிமிஷம். ஓவர் ரைடு இருக்குல்ல? இல்ல நிக் டீமிங் போங்களேன். இப்போ என்ன பண்றீங்கன்னா ஓவர் ரைட் ஃபெயில் ஓவர் ஆர்டர் எஸ் கொடுங்க. கீழே வாங்க. இதுல விஎம் நிக் 0 மட்டும் தான் இருக்கு இல்லையா? கிளிக் இத விஎம் நிக் 0 பண்ணுங்க. இப்போ நீங்க எதுல இருக்கீங்க? வி மோஷன்ல தானே இருக்கீங்க. ஓகே ஓகே, செலக்ட் பண்ணிட்டீங்களா?
சேவ். சேவ். ஓகே, இப்போ வந்து விஎம் நிக். ஓகே, இப்போ வி ஸ்பியர்ல போய் பாருங்க, விஎம் நிக் தெரியுதானே? வி ஸ்விட்ச் 1 அது போங்க. வி வி ஸ்விட்ச் 0 போங்க. நம்ம அதுலயே சேஞ்ச் பண்ணிடலாம். நம்ம இன்னும் சேஞ்ச் பண்ணலல்ல. போங்க. வி மோஷன் கிளிக் பண்ணுங்க. வி மோஷன் கிளிக் பண்ணுங்க. எடிட் செட்டிங்ஸ். இப்போ நம்ம ஸ்விட்ச் மாத்திடலாம், சரிங்களா? ஸ்விட்ச் மாத்தணும். ஓகே, வி ஸ்விட்ச் மாத்த முடியலையா? கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணிட்டு ஸ்விட்சுக்கு போங்க. வர்ச்சுவல் ஸ்விட்ச் போங்க. வி ஸ்விட்ச் 0 போங்க. வி ஸ்விட்ச் 0. எடிட் செட்டிங்ஸ். எஸ். ஓகே, இப்போ என்ன பண்றீங்கன்னா அப்லிங்க் வந்து விஎம் நிக் 0 மட்டும் தான் இருக்கு. ஒரே ஒரு நிக் கார்டு தான் நம்ம கிட்ட இருக்கு. ஓகே, இதுல ஓகே ஸ்விட்ச் 0. ஓகே, சரி. இதுல வந்து விஎம் நிக்க டெலீட் பண்ணுங்க. சாரி, வி மோஷனை டெலீட் பண்ணுங்க. நம்ம திரும்ப பண்ணலாம். நோ கோ டு போர்ட் குரூப். டெலீட் ஆக்ஷன் போங்க. ரிமூவ் கொடுங்க. ஓனர் மோட் புக் can be used because there are still VMs and VM kernel nick attached. பரவாயில்ல, பண்ணுங்க. ரெஃப்ரெஷ். யா, ரெஃப்ரெஷ். டெலீட் ஆகலையா? ஓகே இல்ல, க்ளோஸ் தான் கேக்குது. ஓகே ஆப்ஷன் இல்ல. ஓகே, அங்க போய் ரிமூவ் பண்ணுங்க. விஸ்பியர் அண்ட போய். இங்க போங்க. ஓகே, இது எடிட் ரிமூவ் இருக்கும். இந்த 3 ஐகான் கிளிக் பண்ணுங்க. ரிமூவ் கொடுங்க. VMK1 என்னாச்சு? என்ன பண்ணீங்க? ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா இப்போ வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போறோம், சரிங்களா? VMK1 ஆட் நெட்வொர்க்கிங் கொடுங்க. இப்போ சூஸ் பண்ணும்போது வி ஸ்விட்ச் 1 சூஸ் பண்ணிடுங்க, சரிங்களா? இல்ல நெட்வொர்க் அடாப்டர். நெக்ஸ்ட் யா செகண்ட் ஒன் யா ப்ரௌஸ் பண்ணுங்க. ஸ்விட்ச் 1 செலக்ட் பண்ணுங்க. ஓகே, கிளிக் ஓகே. நெக்ஸ்ட் இப்போ வந்து VLAN செலக்ட் பண்ணுங்க. வி மோஷன் விஎம் கர்னல்ல தூக்கிட்டு வி மோஷன் போட்டுருங்க. VLAN ஐடி செலக்ட் பண்ணுங்க. ஓகே, வி மோஷன். குட். நெக்ஸ்ட். ஓகே, ஸோ obtain automatically. எஸ், finish. இப்போ நம்ம வந்து நிக் கார்ட்ஸ் வந்து கொடுக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டார்கெட் வந்து பிசிக்கல் அடாப்டர் போங்க. நாட் a physical ஐபி எதுவுமே செட் ஆகல. 0ன்ற ஆட்டோமேட்டிக் கொடுத்தோம்ல, obtain automatically. கொடுத்தோம், பட் ஐபி வரல. ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. சரி, ஓகே, அது இருக்கட்டும் ஒரு பக்கம். நம்ம பார்க்கலாம். அதுக்குள்ள வர்ச்சுவல் ஸ்விட்ச் போங்க. யா, ஓகே. வி ஸ்விட்ச் 1 வந்துருச்சா? ஓகே, கிளிக் பண்ணுங்க. யா, ஓகே. நவ நம்ம வந்து பிசிக்கல் அடாப்டர் செட்டப் பண்ண போறோம். ஸ்க்ரால் பண்ணுங்க. ரைட் போங்க. ரைட். யா, ரைட். மேனேஜ் பிசிக்கல் அடாப்டர் இருக்கா? அதை கிளிக் பண்ணுங்க. யா, இப்போ வந்து ஆட் அந்த பிளஸ் சிம்பிள் இருக்கா? அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஃப்ரீ நெட்வொர்க் அடாப்டர் இல்லையா? ஆமா, நிக் 0 மட்டும் தான் இருக்குல்ல. நான் பிசிக்கலா நெட்வொர்க் அடாப்டர் ஆட் பண்ணனும். ஆமா, ஆட் பண்ணனும். அது இருந்தா மட்டும் தான் பண்ணிடலாமா? பண்ணலாம். ஒரு நிமிஷம், நான் அதுக்கு முன்னாடி ஒண்ணு செக் பண்ணிடுறேன். ஏன்னா நம்மளுக்கு கான்ஃபிகர் போங்களேன். கேன்சல் பண்றேங்க. நெட்வொர்க் அடாப்டர் நிக், ஏன்னா நம்மளுக்கு நிக் வந்து ஒண்ணு தான் வச்சிருக்கோம். ஆக்டிவ் 0 விஎம் நிக் மட்டும் தான் வச்சிருக்கோம். 0 தானே? ஆப்வியஸ்லி இது ஒர்க் ஆகாது. சரி, கிளஸ்டர் போங்க. நான் ஒரு ஆப்ஷன் மட்டும் செக் பண்ணிக்கிறேன். HA எடிட் போங்க. ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் இருங்க. நான் இதுல ஒரு ஆப்ஷன் அட்மிஷன் கண்ட்ரோல் போங்க.
ஓகே ஓகே ஃபைன். ஸோ யா இதுதான் பிளாக் ஆயிருந்துச்சு. விஎம் கர்னல் அடாப்டர் ஃபார் வி மோஷன் வந்து நம்ம ஆட் பண்ணாம இருந்தோம். எதுக்கு? 112க்கு. ஸோ ஈவன் இஷ்யூ நடக்கும். ஏன்னா பிசிக்கல் அடாப்டர் நம்ம ஆட் பண்ணல விஎம்னிக்கு, அதை ப்ரொடக்ஷன்ல ஆட் பண்ணி ஆகணும் கண்டிப்பா. பட் இது வந்து ஜஸ்ட் டெஸ்ட் லேப்ன்றதுனால ப்ராப்ளம் இல்லை. பட் ப்ரொடக்ஷன்ல அப்படி ஆட் பண்ணாம விட முடியாது. ஓகே, நார்மலி ஆட் பண்ணுவாங்க. மேபி டெஸ்ட் சென்டர் அப்படின்னா ஆட் பண்ணாம கூட இருக்கலாம். பட் நார்மலி அதை ஆட் பண்ணுவாங்க. எங்க என்விரான்மெண்ட் பார்த்தீங்கன்னா நாங்க வச்சிருப்போம். ஆக்டிவ் ஸ்டாண்ட் பை ரெண்டுமே வச்சிருப்போம். ஓகே, ஸோ இதை எனேபிள் பண்ணிடலாம். ஹெச்ஏ ஆல்ரெடி எடுத்துட்டாங்க தானே உங்களுக்கு டாபிக். ஹெச்ஏ என்ன பண்ணணும்னு தெரியும்ல உங்களுக்கு? ஆமா, VM ரீஸ்டார்ட் பண்ணு another host வேற host. எப்போ ரீஸ்டார்ட் பண்ணும்? ஹோஸ்ட் ஏதாவது ஃபெயிலியர் EXI ஆகுறப்போ. host failure, network failure. ஓகே ஓகே குட். அதுல பேக்ரவுண்டும் தெரிஞ்சுக்கோங்க, அது எப்படி பண்ணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. பட் இது குட் ஆன்சர். யா இப்போ எனேபிள் பண்ணிடலாம் அசோக். நம்ம இதை டெஸ்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட். யா எதுவுமே சேஞ்ச் பண்ணாதீங்க, அப்படியே இருக்கட்டும். ஓகே டிஃபால்ட்டா கொடுத்துட்டேன். யா ஓகே. ஓகேவா? கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இப்போ டிஆர்எஸ் வேற டிசேபிள் பண்ணிருந்தோம், அதையும் எனேபிள் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அதை மறந்துட போறோம். யா ஓகே. நோ 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 கேன்சல். யா இங்க 3 ஆப்ஷன் இருக்கா? டாட் இருக்கா? அங்க எடிட் போங்க. இப்போ எனேபிள். ஓகே, ஸோ இப்போ ஹெச்ஏ எனேபிள் பண்ணியாச்சு, டிஆர்எஸ் எனேபிள் பண்ணிடுச்சு. இப்போ ரன் ஆன் ஹோஸ்ட் நம்ம செக் பண்ண போறோம். ஓகே, இப்போ 111 ஹோஸ்ட்ல எத்தனை விஎம் இருக்கு அசோக்? ஒன்ஸ் பாத்துருங்க. ஓகே, அதே விஎம் அந்த இடத்துல தான் உட்காந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்? 111 ரன் ஆன் ஹோஸ்ட் என்ன பண்ணிருக்கோம்னா, சாரி 1 minute. ஓகே, ஸோ யா பாத்துடலாம். இப்போ என்ன பண்ண போறோம்னா, நம்ம இந்த ESXi ஹோஸ்ட்டை வந்து ஷட் டவுன் பண்ண போறோம். ஷட் டவுன் பண்ணிட்டா இந்த நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? எந்த எனேபிள் பண்ணிருக்கோம்? மஸ்ட் ரன்னு கொடுத்துருக்கோம். மஸ்ட் ரன்னா என்ன? டிஆர்எஸும் ஒர்க் ஆகாது, ஹெச்ஏவும் ஒர்க் ஆகாது. கரெக்டா? நம்ம இப்ப இதை ஷட் டவுன் பண்ணி பார்க்க போறோம். எப்படி விஎம் என்ன ஆகுதுன்னு ஆல்ரெடி பார்த்தாச்சு. பட் ஸ்டில் அப்ப ஹெச்ஏ எனேபிள் பண்ணல, அதனால சேம் அதே தான் இருக்கும். பட் கிளாரிட்டி இருக்காது. ஹெச்ஏ எனேபிள் இல்லைன்னா அது ஒரு ஆக்ஷனே எடுக்காது. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணிடலாம். ஏன் ஷட் டவுன் பண்ணுங்க அசோக். ஓகே, பண்ணிட்டீங்களா? ஓகே சூப்பர். இப்போ ஷட் டவுன் ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா இதுல 2 விஎம் பிரசன்ட் ஆயிருக்கு. நீங்க விசிஎல் கூட விட்டுருங்க. விசிஎல்ன்றது அதுக்கு டெலீட் பண்ணாலும் கிரியேட் ஆகும், அது ப்ராப்ளம் இல்ல. இப்போ செகண்ட் விஎம் இருக்கு பாத்தீங்களா, நம்மளோட விஎம் ஒரிஜினல் விஎம். அந்த விஎம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கனெக்டட் ஸ்டேட்ல இருக்கு, பவர்ட் ஆஃப்ல இருக்கு. ஸோ தட் மீன்ஸ் இந்த ஹோஸ்டும் ஷட் டவுன் ஆயிருக்கு. ஸோ விஎம்மும் ஷட் டவுன் ஆயிடுச்சு. விஎம்மும் ஆக்சசபிள் இல்ல. பேசிக்கலி விஎம் ஆக்சசபிள் இல்ல, டவுன்ல இருக்கு. ஓகே, ஈவன் தோ நம்ம டிஆர்எஸ் ரூல் செட் பண்ணிருக்கோம், ஹெச்ஏ வந்து என்ன பண்ணிருக்கோம்? மஸ்ட் ரன்ல போட்டிருக்கோம். ஹெச்ஏவும் ஒர்க் ஆகாது. ஸோ விஎம் போயிடுச்சா? விஎம் மூவ் ஆயிடுச்சு, மைக்ரேட் ஆயிடுச்சா? செக் பண்ணுங்க. மைக்ரேட் ஆயிட்டு இருக்கு. சரி, டிஆர்எஸ் ரூல் போங்க. டிஆர்எஸ் ரூல் போங்க. ஆக்சுவலி ஹெச்ஏ ஒர்க் ஆயிட்டு இருக்கு. டிஆர்எஸ் ரூல் போங்க. கிளஸ்டர் நம்ம என்ன கொடுத்தோம்? மஸ்ட் கொடுத்தோமா, ஷுட் கொடுத்தோமா? ஒரு நிமிஷம். நோ 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 ஹோஸ்ட் ரூல் போங்க. இங்க இல்ல ஷோக்கு, ஹோஸ்ட் ரூல் போங்க. யா இப்ப ரன் ஆன் ஹோஸ்ட் போங்க. யா இப்ப எடிட் போங்க, செக் பண்ணிடலாம்.
எடிட் மேல போங்க must run on hosting group ஓகே that means HA ஒர்க் ஆகுது. ஓகே should போட்டு பார்த்துடலாமா? ஐ திங்க் ஒருவேளை நான் தப்பா எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே செக் பண்ணிடலாம். நானுமே இதை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, பட் செக் பண்ணிடலாம். மஸ்ட் ரன்னுக்கு மூவ் ஆயிடுச்சு. HA ஒர்க் ஆகி அந்த விஎம்ஸை மைக்ரேட் பண்ணி நெக்ஸ்ட் ஹோஸ்ட்ல விட்டுருக்கு. ஓகேங்களா? ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா சர்வரை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இதை வந்து கொடுக்கலாம். பட் அதுக்கப்புறமும் இது மூவ் ஆச்சுன்னா செக் பண்ணணும், வேற ஏதோ சம்திங் கான்ஃபிகரேஷன்ல மிஸ் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். இப்ப HA ஒர்க் ஆனதை பாத்தீங்களா? எவ்வளவு சூப்பரா அந்த ஃபீச்சர் ஒர்க் ஆச்சு பாத்தீங்களா? ஒரு ஹோஸ்ட் ஃபெயில் ஆயிடுச்சு, ஒரு ஹோஸ்ட் டவுன் ஆயிடுச்சு. சோ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுச்சு, அந்த விஎம் அழகா ரீபூட் பண்ணி மைக்ரேட் பண்ணிடுச்சு. ஓகே மைக்ரேட் பண்ணி இப்போ ரன்னிங் ஸ்டேட்ல இருக்கு. ஆக்சுவலி இது பவர் ஆஃப்ல இருக்கு, நம்ம பவர் ஆன் பண்ணனும். நம்ம மேடம் ஆக்சுவலா இந்த ரூல் பிரகாரம் அது இங்க மைக்ரேட் ஆகக்கூடாது. அதே இதுல தான ரூல் பிரகாரம் ஆகக்கூடாது. அதுதான் நான் இப்ப செக் பண்றேன். ஷுட் ரன் போட்டு செக் பண்றேன். நான் ஒருவேளை இங்க மேபி தப்பா கன்வே பண்ணிருக்கேனான்றதை நான் செக் பண்ணிக்கிறேன். ஷுட்டுக்கும் மஸ்டுக்கும் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஓகே சோ அந்த விஎம் ஸ்டார்ட் பண்ணிடுங்களேன். ஆக்சுவலி இந்த விஎம் ஸ்டார்ட் பண்ணனும். ஓகேங்களா? விஎம் மெயினா ஏன் இதுல ஆஃப்லயே இருக்குன்னா, நம்ம HAல வந்து அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணலன்னு நினைக்கிறேன். அதனால தான் விஎம் வந்து ஸ்டார்ட் ஆகல. ஓகே விஎம் வந்து ஸ்டார்ட் பண்றேங்க. 01 விஎம் ஸ்டார்ட் பண்றேங்க. HAல அந்த ஆப்ஷனும் எனேபிள் பண்ணிடலாம். ரீஸ்டார்ட் பண்ணி விஎம் ஆட்டோமேட்டிக்கா பவர் ஆன் பண்றதுக்கு HAல ஆப்ஷன் இருக்கு. ஆமா கரெக்ட். இப்ப கான்ஃபிகரேஷன் செட் பண்ணிடலாம். கிளஸ்டர் போங்க. கிளஸ்டர் யா ஓகே ஹோஸ்ட் ரன் ஆன் ஹோஸ்ட கிளிக் பண்ணுங்க, எனேபிள் பண்ணுங்க. Two VMs must run on hosting group கொடுத்துருக்கோம். changes that are members for cluster two VMs must run on host group two users. ஓகே கரெக்டா தான் கொடுத்துருக்கோம். ஓகே இப்போ ஷுட்டுக்கு செக் பண்ணிடலாம். நம்ம சர்வர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்களா? அப் ஆயிடுச்சா? அப் ஆயிடுச்சு. ஓகே இப்போ ஷுட் செக் பண்ணிடலாம். செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஷுட் போங்க. யா மேடம் டவுட், இப்போ அஃபினிட்டி குட்லயே இதே கொடுத்துருக்கீங்களா? அதுல மேபி ஆமா கொடுத்துருக்கோம். அதுல எனேபிள் பண்ணிருக்கீங்க. ஆமா எனேபிள் பண்ணிருக்கோம். அது வந்து இது டிஸ்டர்ப் பண்ணாது. ஏன்னா அது ஆன்டி அஃபினிட்டி மட்டும் தான் எனேபிள் ஆயிருக்கு. அது செப்பரேட் ஹோஸ்ட்ல இருக்கணும்னு போட்டிருக்கோம் நம்ம. அதனால அது இது டிஸ்டர்ப் பண்ணாது. ஓகே யா கிளிக் ஓகே. இப்போ 111ல எத்தனை விஎம் இருக்கு? ஓகே 2 விஎம் இருக்கா? ஓகே அதுவே மைக்ரேட் இருந்துச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், திரும்ப அகைன் இந்த விஎம்ஏவே ஷட் டவுன் பண்ணுங்க. சாரி ஹோஸ்ட் பண்ணவா? இது மைக்ரேட் பண்ணிட்டு இருக்கு. 112 பாருங்க. 112 ஓகே ஒன்னு பண்ணுங்க அசோக், நம்ம ஆன்டி அஃபினிட்டியை டிசேபிள் பண்ணி விடுங்க. ஏன்னா இது மைக்ரேட் ஆயிட்டு இருக்கு. அது ஸ்டாப் பண்ணலாம் ஃபர்ஸ்ட். ஆன்டி அஃபினிட்டியை டிசேபிள் பண்ண, பட் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. டிஸ்டர்ப் பண்ணாது. ரன் ஆன் ஹோஸ்ட் டிஸ்டர்ப் பண்ணாது. நான் இதுல 2 விஎம் இருக்கிறதுனால நான் இது பண்றேன். எடிட் போயிட்டு
டிசேபிள். யா ஓகே. இப்போ 111 போங்க. 111. இப்போ ஒரு ஹோஸ்ட் தான் இருக்கா? இப்போ வேற 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 ஹோஸ்ட் போங்க. ஓகே. இப்போ இந்த ஹோஸ்ட் ஷட் டவுன் பண்ணலாம். இந்த ஹோஸ்ட் ஷட் டவுன் பண்ணுங்க. ஓகே. இந்த ஹோஸ்ட்லயே இல்லையா இந்த விஎம்? அதுக்குள்ள மைக்ரேட் ஆயிடுச்சா? அதுக்குள்ள மைக்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிகாஸ் டிஆர்எஸ் எனேபிள் பண்ணி வச்சிருக்கோம்ல, அது ஆட்டோமேட்டிக்கா அது மாடர்ன் நகர்த்திட்டே இருக்கும். 109லயே போட்டுருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே 1ல வந்துருச்சு. இப்போ 109ல ஆமா, வந்துருச்சு. ஏன்னா இப்ப ஆன்டி அஃபினிட்டி நம்ம டிசேபிள் பண்ணிட்டோம்ல, அதனால எல்லா விஎம்மும் ஒரே இதுல இருக்கலாம்ல, அதனால ஒரே இதுல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. 112 போங்க. அந்த விசிஎல் இருந்துச்சுல்ல, அது மைக்ரேட் ஆச்சா? ஆயிடுச்சா? எதுல மைக்ரேட் ஆயிருக்கு? இது எதுன்னு ட்ரிபிள் ஒன்ல மைக்ரேட் ஆயிருக்கு. 111ல மைக்ரேட் ஆயிருக்கு. சோ தட் மீன்ஸ் அந்த இதுல ஒண்ணு ஓகே. அந்த கான்ஃபிகரேஷன்ல ஏதோ மெஸ் அப் இருக்கு ரன் ஆன் ஹோஸ்ட்ல, இல்ல ஏதோ கனெக்ஷன்ஸ் ஐ மீன் அதர் கான்ஃபிகரேஷன்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கு. ஓகே. இந்த ரன் ஆன் ஹோஸ்ட் ஹோல்ட் பண்ணலாம். நம்ம திரும்ப கண்டினியூ பண்ணலாம் நாளைக்கு. ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சோ ரன் ஆன் ஹோஸ்ட் அப்படியே இருக்கட்டும். ப்ரொடக்ஷன்ல ரன் ஆன் ஹோஸ்ட் இது வரைக்கும் யூஸ் பண்ணிருக்கீங்களா மேம்? இல்ல அடிக்கடி யூஸ் பண்ற மாதிரி டிபார்ட்மெண்ட்ல நிறைய இருக்கு. ரன் ஆன் ஹோஸ்ட் நிறைய போட்டுருக்கோம் பிகாஸ் ஆஃப் ரிசோர்சஸ். அண்ட் நான் சொன்னேன் இல்லையா, லினக்ஸ் சர்வர் எங்களுது எல்லாம் வந்து எனக்கு இந்த ஹோஸ்ட்ல மட்டும் தான் ரன் ஆனோன்னு வச்சிருக்கோம். ஓகே. சோ இது மாதிரி இருக்கு. எங்களுதுல நிறையவே இருக்கு இது மாதிரி. எங்களுதுல வந்து பிசினஸே சொல்லிடுவோம் எனக்கு இது மாதிரி ரெக்குவயர்மெண்ட் வேணும்னு தான், அதுக்கேற்ற மாதிரி நாங்க நிறைய வச்சிருக்கோம். அது மாதிரி பண்ணிருக்கோம். ஸ்டில் அத டெய்லி நீங்க மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி எல்லா கம்பெனிலுமே இது யூஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபீச்சர். விஎம்ஆர்ல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆசம் ஃபீச்சர். மத்த இதுல இருக்கான்னு தெரியல, இது ஒரு நல்ல ஃபீச்சர். இது எல்லா இதுலயுமே யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இத நம்ம செக் பண்ணலாம் நாளைக்கு இன்னும் டீப்பா. ஹெச்ஏ லைக் இப்ப ஹெச்ஏ எல்லாம் ஒர்க் ஆயிடுச்சு. ஹெச்ஏல நான் இன்னொன்னு மாடிஃபை பண்ணணும் கான்ஃபிகரேஷன்ல, அது நாளைக்கு பண்ணலாம். மத்தபடி நம்ம ரன் ஆன் ஹோஸ்டும் நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். பட் இப்ப வரைக்கும் கிளியரா நம்மளுக்கு ஏன் ஹெச்ஏ கூட எனேபிள் ஆகாம இருந்துச்சுன்றது உங்களுக்கு தெரிய வந்துச்சா? நான் விஎம் கர்னல் விஎம்கே1 நம்ம ஆட் பண்ண பிறகுதான் என்ன ஆச்சு, ஹெச்ஏ எனேபிள் ஆச்சு. விஎம் கர்னல் ஒரு ஹோஸ்டுக்கு இல்லனா கூட நெட்வொர்க்ல எந்தனா ஒரு சேஞ்சஸ் இருந்தா கூட ஹெச்ஏ எனேபிள் பண்ண முடியாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். விமோஷனுக்கு ஒரு கர்னல் கிரியேட் பண்ணி வைக்கணும், அப்பதான் ஹெச்ஏ எனேபிள் ஆகும். ஒண்ணுத்துல இல்லனா கூட ஹெச்ஏ எனேபிள் பண்ண முடியாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது. மேம் அதே மாதிரி சேம் சுவிட்ச்ல இருக்கணும் இல்ல டிஃபரண்ட் சுவிட்ச்ல இருந்தா ஓகே? ஆமா சேம் சுவிட்ச்ல இருக்கணும். சேம் சுவிட்ச்ல இருக்கணும். விஎம் கால் அடாப்டர் எல்லாத்துலயுமே ஆட் பண்ணிருக்கணும். ஆமா, இது கூட உங்களுக்கு क्वेश्चन கேட்பான். இப்ப வந்து எனக்கு என்னால ஹெச்ஏ எனேபிள் பண்ண முடியல, ஏன் எனேபிள் பண்ண முடியல, எப்படி சால்வ் பண்ணுவேன்னு கேட்டானா, நீங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும், கர்னல் விஎம் கர்னல் வந்து ஃபர்ஸ்ட் கான்ஃபிகர் ஆயிருக்கான்னு பார்க்கணும், VLAN ஐடி கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். சோ எந்த ஸ்விட்ச்ல இருக்கு, எந்த அடாப்டர்ல இருக்கு, என்ன நிக் கார்டு கொடுத்திருக்கோம். சோ இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவனுக்கு சொல்லணும். சோ இது எல்லாமே சேமா இருந்துச்சு எல்லா ஹோஸ்டுக்கும் அப்படின்னா நம்மளால எனேபிள் பண்ண முடியும். ஏதாச்சும் டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா ஏதாச்சும் ப்ராப்ளம்னு நம்மளால எனேபிள் பண்ண முடியாது ஹெச்ஏ. ஓகே. சோ உங்களுக்கு ஹெச்ஏ உடைய உங்களுக்கு இன்னைக்கு இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹெச்ஏ எதனால நம்மளால எனேபிள் பண்ண முடியாம இருக்கு அப்படின்றது இதையும் கத்துக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ப்ரொடக்ஷன்லயே நீங்க நிறைய ஃபேஸ் பண்ணுவீங்க. இப்ப ஒரு கிளஸ்டர் ஒரு இன்ஃப்ராவை நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா ஸ்கிராச்ல இருந்து கிளஸ்டர் கிரியேட் பண்றீங்க, ஒரு 4 ஹோஸ்ட் கிரியேட் பண்றீங்க. சோ ஹெச்ஏ எனேபிள் பண்ணும், டிஆர்எஸ் எனேபிள் பண்ணும். இதெல்லாம் ஏன் சப்போஸ் எனேபிள் பண்ண முடியாம இருந்துச்சு அப்படின்னா நீங்க இதெல்லாம் செக் பண்ணணும். ஓகே, நம்மளால இதை ஏன் பண்ண முடியல, ஏதோ கான்ஃபிகரேஷன்ல மிஸ் பண்ணிருக்கோம், ஏதோ ஒரு ஹோஸ்ட்ல தப்பு பண்ணிருக்கோம், நீங்க ஒரு ஹோஸ்டா செக் பண்ணிட்டு வரணும்.
ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ரன் ஆன் ஹோஸ்ட் நம்ம திரும்ப கண்டினியூ பண்ணலாம். நான் இன்னும் செக் பண்ணணும், இன்னும் நிறைய பார்க்கணும். அது இப்ப டைம் இல்ல, நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே ஓகே நம்ம இன்னும் கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ அதை பார்த்தோம்னா எதுல மிஸ்டேக் இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, ஐ திங்க் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணணும். நான் சரி கால் பண்ணி ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணி சொல்லிடுறேன். இது வரைக்கும் எதுவும் டவுட் இல்ல, கிளியர் இல்ல, உங்களுக்கு புரியுது இல்ல? என்ன டவுட்னாலும் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஏன்னா உங்களுக்கு அப்பதான் நீங்க திரும்பவும் பார்க்க சொல்ல உங்களுக்கு புரியும். ஸோ டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ திருப்பி கான்ஃபிகர் பண்ணி பார்க்கணும். சரி, இது கிளாஸ் ஆக்சுவலி இப்போ முடிஞ்சிருச்சு. ரன் ஆன் ஹோஸ்ட் வந்து பெண்டிங்ல இருக்கு. சில கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணணும், அது ஒர்க் ஆகல ரன் ஆன் ஹோஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் செஷன்ல பார்த்துடலாம். மற்றதெல்லாம் ஓகே, நீங்க ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகே சரி, ஓகே, பை பை. நாளைக்கு நான் கன்ஃபார்ம் பண்ணவா? ஆக்சுவலி டைம் நான் கன்ஃபார்ம் பண்றேன் எப்படின்னு நான் சொல்றேன், நாளைக்கு சொல்றேன். ஓகே, பை பை. ஓகே, ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டேன். சரி, ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு டவுட் இல்லைன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் கால். ஆல்ரெடி ஐ திங்க் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப லாங்கா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மோர் தென் 1.5 hours போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கத்துக்கிட்டோம். இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, நல்லதா இருந்துச்சு. இந்த கான்ஃபிகர் ஒரு வாட்டி திருப்பி சொல்ல முடியும். இது வேணா ரீகான்ஃபிகர் ஒரு வாட்டி பண்ணலாம். ஏன்னா எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா பண்ணலாம். ஏன்னா டோட்டல் எல்லா விமோஷன் அடாப்டர் எல்லாமே டெலீட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா ஒரு செட்டப், இதுக்கு வந்து எப்படி நம்ம போடுறது, ஒரு டிஆர்எஸ்க்கு வந்து என்னென்ன செட்டப், எப்படி அடாப்டர் ஆட் பண்றது, சுவிட்ச் ஆட் பண்றது, அது ஒரு செட்டப் நீங்க உங்களோட இதுல நீங்க சொல்லிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்கும். பண்ணலாம். அது வந்து அது வந்து கொஞ்சம் சில கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன்னா நம்ம ஹோஸ்ட் நிறைய ஹோஸ்ட் வச்சிருக்கோம் இல்லையா? ஸோ சேம் கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ணலாம். பட் ஈஸி, நீங்க ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. உங்க என்விரான்மெண்ட்ல கூட நீங்க ஈஸியா பண்ணிடலாம், ப்ரொடக்ஷன்ல கூட. பட் ஸ்டில் ஹியூமன் எரர் வரும், அதை அவாய்ட் பண்ண முடியாது. எல்லா டைமும் வராது, பட் சில டைம் வந்து ஹியூமன் எரர் வரதான் செய்யும். அந்த டைம்ல வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். தப்பு பண்றதை விட நம்ம எப்படி அதை கரெக்ட் பண்றோம், எப்படி சொல்யூஷன் பண்றோம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க அப்போ மைண்ட் நம்ம அப்ளை பண்ணணும். ஓகே, நம்ம இங்க தப்பு பண்ணிருப்போமா, இதெல்லாம் செக் பண்ணணும், இந்த கிரைட்டீரியா எல்லாம் கரெக்டா மேட்ச் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணணும். நம்ம மைண்ட் அப்ப அப்ளை பண்ணணும், மெயின் அதுதான். ஸ்டாண்டர்ட் ஸ்விட்ச் வந்து எந்த சினாரியோல யூஸ் பண்ணுவாங்க? ஆக்சுவலி ஸ்டாண்டர்ட் ஸ்விட்ச் வந்து எங்களுதுல ஃபுல்லா ஸ்டாண்டர்ட் ஸ்விட்ச் தான், ஓகேங்களா? பட் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனில வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஸ்விட்ச் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் ஸ்விட்ச்னா ஒரு ஸ்விட்ச் கிரியேட் பண்ணிட்டா அந்த ஹோஸ்டுக்கு எல்லாமே ஷேர் பண்ற ஸ்விட்ச். ஸோ ஆல்ரெடி ஐ திங்க் தேரி எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வி சென்டர் லெவல், இஎஸ்எக்ஸ்ஏ லெவல், ஸ்டாண்டர்ட் ஸ்விட்ச்னா என்ன, டிஸ்ட்ரிபியூட்டர் ஸ்விட்ச் வந்து வி சென்டர் லெவல்ல கான்ஃபிகர் பண்ணுவாங்க. ஒரே நிமிஷம்.